மைக்கு வர மாட்டேன். உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக காலையில 9 மணிக்கு உட்காந்துருக்கோம். 9:30 மணிக்கு உட்காந்துருக்கோம். நைட் 9 மணி ஆகும். ப்ரொடியூசர் கிடையாதுங்க இன்னைக்கு. இப்ப இதுக்கு இது எதுக்கு இருக்கு? இவ்வளவு நாள் இப்படி கால் வச்சுப்பேன். இல்லப்பா அது இல்லனா ஒரு மாதிரி இருக்கும் பாரு. நான் இப்படி கால் வச்சுப்பேன். இது டெஸ்ட் அப்படியே அடேக மாட்டேன். இது இப்படி இங்க வைப்பேன். இங்க இருக்க மாதிரி இருக்குடா. அப்படிதான் இருக்கணும். இங்க இருக்குடா. சரி நீங்க அப்படி பார்க்கல ஹால்ல அங்க யாரோ என்ன பண்ற? சாரி பா கெட்டிங் டு கம்ஃபர்டபிள். வணக்கம் மக்களே. we are just testing a new இது. டெஸ்டிங் ரன்ன்றதுனால ஒரு கேமரா செட்டப்ல இருக்கு. அடுத்த அப்படியே இம்ப்ரூவைஸ் பண்ணி how we can go ன்னு சொல்லலாம். ஆமா. ஹாய் தனுஷ். No Tanush today. First sadly. Yeah. First podcast without Tanush. Podcast அப்புறம் இந்த அப்புறம் எல்லா பாட்காஸ்ட்லயும் இருந்தாரு தனுஷ். இல்ல உயிரோட தான் இருக்காரு. இன்னைக்கு இல்ல. அதனால இது டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ஆயிடுச்சுன்ற கேஸ்ல அடுத்த வாட்டி அங்க மைக்க போட்டு அவனுக்கு சேர்ல உட்கார வைக்கணும். 2 மணி நேரம் சேர்ல உட்கார. சோஃபால உட்கார்ந்து தூங்கிடுறாங்க அவன். அவன்தான் சோஃபால தூங்கிடுறாங்க அவன். அதனால சோஃபா டாபிக்கா? டாபிக்னு சொல்ல முடியாது. என்ன தலைப்பு அப்படி சொல்லலாம். சரி. தலைப்பு வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து ஆஸ் வி ஆல் நோ நம்ம யாருமே வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு தெரியல. நீ யோசிச்சா அது மாதிரி? இல்லை நானே யோசிக்கல. தாங்கள்? அவர் சொல்லி எல்லாம் ஆரம்பிக்கும்போது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக தான் ஆகணும். நான் சொல்றது வந்து பிக்கிங் அப் த கேமரா அதுக்கும் முன்னாடி சொல்றேன். நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி உள்ளே வரல. when you click the picture I think no one does the thing that which you are doing right now. இதை நீ வந்து முன்னாடி வந்து கமர்ஷியலாவோ இல்லைனா ஃபார் பிஸ்னஸ் ஆஸ்பெக்டாவோ இல்லை ஒரு பிரெட் வின்னராவோ செய்யறதுக்கா நீ யோசிச்சிருப்பியா முன்னாடி? இல்லை பேசிக்கலி ஜஸ்ட் ஸ்டார்டட் ஃபார் த ஃபன் ஆஃப் இட் இல்லையா? எஸ் pretty much எல்லாரும் இது நல்லா இருக்கு அப்படின்னு பண்ண அது ஏதாவது பண்றதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சு and that has become a thing now. இது பண்ணலனா ஐ கான் மேக் மணி அப்படிங்கிற ஒரு ஜோனில் இருக்கு. and we don't want to go and do explore other thing right now. So as of now இது எனக்கு தெரியும், இதை நான் நல்லா பண்ணுறேன், பிடிச்சி பண்ணுறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கீப் டூயிங் இட் and I'm earning money from it, from the business aspect of it. There is other sides to it, like side to it where it's like okay நான் பண்ணுறேன், எனக்கு வந்து there is a sole purpose, அதெல்லாம் comes apart அப்புறமா வரது. So as of now we are just making money from what we were doing good and enjoy doing it அப்படிங்கிறது தான் வந்து பேச்சு. ஸோ இப்போ டாபிக் என்னென்னா, அதை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து த சேம் திங் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஐ வாஸ் ஹேவிங் ஸோ மச் ஃபன் வித் இட். பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் மணி ஃப்ரம் இட் I miss doing such things. It doesn't have to be photography. It can be any other. What this costed? Simply put, அந்த மாதிரி சொல்லலாம். What it costed you and what you miss doing and would you want to go back and do it and if at all, how are you going to try doing it or you are currently doing it? அப்படிங்கிறது தான் தலைப்பு. புரிஞ்சுதா? அவ்வளோதான். வீட்டுக்கு போகலாம் வாங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஷோ தொடரும். ஆரம்பிங்க ஈஸ்வரன். சரி ரைட்டு. வாட் இட் காஸ்டட் மீ. எனக்கு வந்து ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது யூடியூபரா இருந்து இல்ல நான் அந்த பக்கம் போல, அங்க இருந்தா வரணும். How did you exactly start YouTube posting in 5th standard? Okay. Very good. இந்நேரம் பேர்கள் சொல்ல வரும்போது அந்த மாதிரி லீக்ல இருந்திருப்பீங்க. நீங்க எவ்வளவு மில்லியன் சப்ஸ்கிரைபர் அது வேண்டாம் நமக்கு. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கரியர்ல உச்சத்தை ஆக்சுவலி நல்லா போயிடுது. யூடியூபே பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இப்போ இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தா கொஞ்சம் ஸ்டொமக் பர்னிங்காக இருக்கு. ஓகே இப்போ ஒன்றும் லேட்டில் இல்லை வேண்டாம். எனக்கு வந்து வாட் இட் காஸ்டட் மீங்கிறத தாண்டி எனக்கு வந்து இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றது மேஜராக இருந்தது வந்து இந்த எண்டிங் ஆஃப் ஸ்கூல் லைஃப் அண்ட் பிகினிங் ஆஃப் காலேஜ் லைஃப்பில். ஏன்னா அப்போதான் ஸ்விட்சிங் ஷாப்ஸ் ஆல்சோ. அங்கதான் வரேன், அங்கதான் வாழ்க்கை ஆரம்பிச்சது. அப்போதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல தான் இவர் ஸ்டார்டிங் வெட்டிங்ஸ் அந்த ஒரு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனியில் ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஐ மீன் காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபர்ஸ்ட் செம்மோட பிகினிங்ல அது ஐடி பண்டிகை அதுதான் அப்போதான். ஸோ வந்து இட் இஸ் அ வெரி பிகினிங் அண்ட் அந்த கம்பெனியில் ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் which made me not go to college much. And
சேம் வித் ஸ்கூல் ஆல்சோ. எனக்கு ஐ மீன் நான் வெறும் இந்த ஒர்க் மட்டும் போட முடியாது. எனக்கு கோவிட் இருந்தது ஸ்கூலில். மீன் எனக்கு இல்லை, எல்லாருமே கோவிட் இருந்தது அப்போ. ஐ மீன் அந்த கோவிட் தட் லாக்டவுன் வாஸ் கோயிங் ஆன். ஸோ ஸ்கூல்ஸ் இல்லை. ஸோ பெருசாக இந்த ஹேங்கிங் அவுட் அந்த ஸ்டஃப்லாம் இல்லாத போது என்ன சொல்கிறது, அப்படிதான் டைம் இருக்கும்போது ஐ வில் பி ஒர்க்கிங் ஆன் லெட்ஸே அந்த யூடியூபரோட சேனலாக இருக்கட்டும், ஆல்ஸ் நம்ம அண்ணனுக்கு எடிட் பண்ணி கொடுத்துன்னு இருப்பேன். ஸோ வந்து சரி ஒரு சில டைம் எல்லாம் கூடமோ போக முடியாது, அப்படியே நிறைய டைம் தட்டி வச்சிருக்கேன். ஆனால் அது எப்படி நீ இப்போ சால்வ் பண்ணுறேன்னு கேட்கறதுக்கு தான் இவங்களுக்கு தெரியும். பதினேரம் வேலை போயிடணும், இப்போதான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். அந்த மாதிரி ஐ டேக்கிள் இட் பிட் நவ். ஐ அட்லீஸ்ட் வாண்ட் டு பேலன்ஸ் இட். Now I am only answerable to these both and or myself at this point. So அந்த ஒர்க்கு நான் எனக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிட்டேன். அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் we had a very state last 2 months. We were working on a documentary and we still had work to do, but we chose to go on a vacation, go outside and work from there. And it gave a different perspective. And if let's say I am in a 9 to 5 hour இதனா அந்த 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 ஒரு பாசிபிலிட்டி இருந்திருக்காருல்ல. ஸோ இப்போ டேக்லிங் இட் தட் வே. நீங்க போய் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க சார்? 9 to 5 எல்லாம் போகும். ஆமா ஐயோ மறந்தே போயிட்டேன். என்னோட காலேஜோட முடியற அந்த லாஸ்ட் டுவர்ட்ஸ் எண்ட்ல வந்து இன்டர்ன்ஷிப் போக ஸ்டார்ட் பண்ணேன். அப்போதான் நான் சூர்யாட்ட வந்து சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு வருஷம் கொடுங்க, ஒரு வருஷம் எடுங்க, நான் ஒரு வருஷம் எனக்கு ஒரு 9 to 5 போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரணும். ஐ வாண்ட் டு கோ ஃபார் 9 to 5 ப்ராப்பர். காலையில் ஆஃபீஸ் போகிறோமா, ஏன்னா அந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு செம காண்டா இருந்தது போகிறதுக்கு. எல்லாம் புது பீப்புள், இன்னும் யாருமே நம்மகிட்ட பேச மாட்டாங்க. அப்புறம் செம அஞ்சல் ஆயிடுச்சு. ஸ்டார்டட் லைக் தட் 9 to 5. காலையில் 9 மணிக்கு போயிட்டு மத்தியானம் வந்துட்டோம் அப்படின்னா அதை பற்றி யோசிக்கவே தேவையில்ல. சாட்டர்டே சண்டே வேறு லீவு, அதனால அதை பற்றி யோசிக்கவே வேணாம். அண்ட் எனக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஜாப் ரோல்ஸ் இருக்கும், எனக்குன்னு ஸ்பெசிஃபிக் டெட்லைன்ஸ் இருக்குது, அதை மட்டும் நான் மீட் பண்ண போகிறோம். மற்ற எந்த தலைவலியுமே வேணாம். அந்த ஆஃபீஸ் விட்டு கால் எடுத்து வச்சுட்டேன்னா அதை பற்றி நான் யோசிக்க வேணாங்கிற மாதிரி இருந்தது. சரி நல்லா இருக்கே இது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் டச் வுட் குட் திங்ஸ் அலைகள் ஆல்சோ டிட் குட் தட் இயர். ஸோ அதனால் அப்படியே ஓகே வேணாம் ஃபுல்லாக இதிலே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் 9 to 5 போகணும் அப்படின்ற மாதிரி ஆசை இல்லை. நிறைய பேருக்கு நான் 9 to 5 தருவேன். எத்தனை மணிக்கு தூங்குங்க? நான் ஒர்க் பண்ணி தூங்கிட்டேன். எவ்வளவு நேரம் வேலை செஞ்சு தூங்குங்க? அதெல்லாம் கேட்காதீங்க, எப்போ ஆபீஸ் வந்தாருன்னு கேளுங்க. அந்த மாதிரி நானும் வெறும் மண்டே டு ஃப்ரைடேல அது டெடிகேஷனா இருப்பலாம் இல்லையா? 5 நாள் அதான் சார், 3 வாரம் தொடர்ந்து இருந்து காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் 3 வாரம் நான் வீட்டுக்கு போனா கூப்பிட்டுருக்கேன். பாவம் அவருக்குன்னு வேற அது நடக்குது. ஸ்டார்ட் பண்ணது வந்து இதான் இந்த சும்மா ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து லைக் ஜஸ்ட் லைக் எவ்ரி ஒன் எல்ஸ். நாட் ஈவன் லைக் ஸ்ட்ரீட்ஸு போயிட்டு போர்ட்ரேட் எடுக்கிறது அதெல்லாம் கூட கிடையாது. I was a macro photographer, you know. So இந்த இலை உள்ள போய் எறும்பு, இந்த ஸ்பைடர் பூச்சி இதெல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கலாம். அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கும், ஒரு குத்தாக இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபோட்டோஸ்லாம், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுப்பேன். என் வீட்டு வெளில வந்து இட குட்டி கார்டன் செட்டப் மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு ஒரு 7 மணிக்கு இப்படி ஆரம்பிப்பேன் ஃபோனை வச்சுக்கிட்டு. 100% சார்ஜில் இருக்கும் ஃபோன், ரெட்மி ஃபோன் பேக் தென். ஸோ அதை வச்சுட்டு ஆரம்பித்து அப்படியே போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிச்சு டைம் பார்த்தா மணி 9. 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அந்த இடத்துல. மேபி ஒரு 2-3 டீசன்ட் ஃபோட்டோ கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரிலாம் தான் ஃபோட்டோகிராஃபி வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ டு ஜஸ்ட் another job and do photography just for the fun of it. Not really making money out of it was the intention back then. அப்படி அந்த மாதிரி மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருந்தது. அப்புறமா வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபியில் எப்படி மேனுவலில் ஷூட் பண்ணுறது, சன்செட் சேசிங் அது இது அதெல்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து டு ஒன் எக்ஸ்டென்ட் யூ கேன் டூ மொபைல் ஃபோட்டோகிராஃபி. அதுக்கு மேலே அதில் வந்து பெருசாக பண்ணுறதுக்கு இல்லை. லைக் தேய்ச்சிருப்போம் மொபைல் ஃபோட்டோகிராஃபியில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ தேய்ச்சிட்டு. தட் இஸ் வந்து திஸ் டிஎஸ்எல்ஆர் லாஜிக் கேம் விச் மை சிஸ்டர் காட் மீ வாங்கி கொடுத்த அப்புறமா அதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அப்போ வந்து அந்த கிட் லென்ஸ் வரும், கேனன் 1850 வரும். இது 13 கூட இருக்குமே. அதோட அடுத்த வருஷம் தான் அந்த 1500 கேமரா. அதோட அந்த 1855 லென்ஸ் வரும். அதில் வந்து சன்செட் ஷூட் பண்ணுறது, அதுக்குன்னே காலங்கத்தால் அலாம் வச்சு ஹைக்கிங்கிற பேரில் ஒன்று போகிறது. வேலூர் ஐ வாஸ் இன் வேலூர் பேக் தென். வேலூரில் நீங்கள் எந்த மலை ஏறினாலும் ஹைக்கிங் தான். ஸோ சும்மாவே காலங்கத்தால் 6 மணிக்கு எழுந்துச்சி கண்ணுக்கு எட்டின தூரம்
ஓகே அங்கே ஒரு மலை இருக்குது, அதுக்கு நம்ம இன்னைக்கு ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்னு எந்திரிச்சு ஏறி கிளம்ப வேண்டியது அது மாதிரி இருக்கும். அதில் பியூட்டி என்னன்னா போகிற வழி ஒன்றா இருக்கும், போயிட்டு அங்கே நின்றுடும். ஆமாம் இப்போ எந்த வழியாக வந்தோம், நம்ம எப்படி கீழே இறங்குறது, அப்புறம் ஒரு பாட்டி கூப்பிட்டு போவோம், என்ன இந்த வழியாக தான் இப்படிதான் வரும், ஒரு பாட்டி இல்லை தாத்தா ஏதாவது குட்டி பசங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று. யூ வுட் ஃபீல் லைக் தட் ஹோல் மவுண்டன் இஸ் அபண்டன், திஸ் குட்டி ஹில் இஸ் அபண்டன். அந்த மாதிரி ஏதாச்சும் இருப்பாங்க. அந்த மாதிரி பாப்பா வீட்டுக்கு வாப்பா உப்புமா பண்ணி தரேன். உப்புமா இல்லை ஒரு கத்தி சொல்லியிருக்காங்க, ஆனால் சாப்பிட்டு போ அந்த அளவுக்குலாம் இல்லைடா, அப்படிலாம் இருந்தா இல்லை அதெல்லாம் நைட் டைம் கேட்க வந்தேன். அதான் நைட் டைம்ல போறதில்ல, காலையில போயிட்டு காலையில வந்துடும், வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வெயிலுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட நிறையா இருக்கும், போயிட்டு மலை மேலே சும்மா வெளியில், அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். அந்த மாதிரி நான் நிறைய லொக்கேஷன் வந்து ரெக்கே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோட ஃப்ரெண்டு ஹூஸ் அ ப்ரொஃபஷனல் குச்சிப்புடி டான்ஸர், அவனுக்கு அப்புறமா வந்து அவனே ஒரு சில விஷயம் ஒரு சில லொக்கேஷன்ஸ் பிடிச்சிட்டு வருவான். இல்லை நான் முன்னாடி பார்த்து வச்சுட்டு இருந்த லொக்கேஷனுக்கு அப்போ ரெக்கே பண்ணி பார்த்து வச்ச இந்த இடம்லாம் இப்போது வந்து கிடச்சி அங்கெல்லாம் போயிட்டு நிறையா ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி ஜஸ்ட் ஃபார் த ஃபன் ஆஃப் இட் டூயிங் இருந்த காலம் தான் அது. அதுக்கப்புறமா தான் மை சிஸ்டர்ஸ் வெட்டிங் ஹேப்பன்ட். அதில் தான் அதே சேம் DSLR பட் வித் 51.8 லெஸ், அந்த நிஃப்டி 50 அந்த லென்ஸில் ஷூட் பண்ணோன்னா அதெல்லாம் ஒரு அதுவும் இருக்கும், அதுவும் இங்கே தான் இருக்கும். ஸோ அந்த லென்ஸில் ஷூட் பண்ணோன்னா ஒரு மாதிரி ரொம்ப க்ரேஸ் ஆகிடுச்சு. பர்டிகுலர்லி வெட்டிங்ஸ்னு சொல்கிறத விட ஒரு செலிப்ரேஷன், ஒரு பீப்புளோட எமோஷன்ஸ் இதுலலாம் நல்லா கனெக்ட் ஆக ஆரம்பிச்சு. சரி ஓகே, அப்போ தான் வந்து ஐவாஸான பிரேக் படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 months வீட்லேயே பிரேக் கேட்டிருந்தேன். தேங்க்ஃபுல்லி அவங்களும் வந்து கொடுத்தாங்க, நீ சரி எடுத்துக்கோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 6 months வந்து ஐ காட் டு எக்ஸ்ப்ளோர் ஃபோட்டோகிராஃபியோட மோர் ஆஃப் அ ப்ரொஃபஷனல் லெவல், விச் மீன்ஸ் கோயிங் அவுட் ஃபார் ஷூட்ஸ், வெட்டிங்ஸ்க்கு சும்மா பெய்ட் ஆர் அன்பெய்ட் டசன்ட் மேட்டர், ஜஸ்ட் அப்பயும் ஜஸ்ட் ஃபார் த ஃபன் ஆஃப் இட் தான். அதை வந்து நான் என் கரியராக மாற்றிக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு கிடையாது. வீட்டில் ஒரு 6 மாதம் டைம் கேட்டேன், சரி திஸ் இஸ் அ நியூ என்டிட்டி விச் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர், விச் ஐ என்ஜாய் எக்ஸ்ப்ளோரிங் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து ஊராக போய் ஷூட் பண்ணுறது. அதுவும் எனக்கு இந்த கிராமத்தில் ஷூட் பண்ணுறதுனா அது ஒரு தனி க்ரேஸு. அதை டிப்பிக்கலாக இல்லாமல் நிறைய செலிப்ரேஷன்ஸ் வந்து அவங்களும் நிறைய ரசித்து பண்ணுவாங்க, செக்லிஸ்ட் மாதிரி இல்லாமல் ரொம்ப கலாச்சிட்டு. ஸோ எப்படி இருக்குன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு ஐ எம் நாட் ஷுர் இஃப் இட்ஸ் லைக் ஒரு வெட்டிங்காக என்கேஜ்மெண்ட்டான்னு எனக்கு தெரில. கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி வீடு இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக பந்தல் போட்டு அந்த தெரு தான் மண்டபம். ஸோ தட் இஸ் ஆர் எவ்ரி திங் வில் ஹேப்பன். ஸோ அந்த வீடு அங்கே இருக்குன்னா அந்த சைடு ரோடோட என்ட்ரி, இந்த சைடு ரோடோட என்ட்ரி ஃபுல்லாக பெரிய பெரிய கல் வச்சு பிளாக் பண்ணிடுவாங்க. பர்மிஷன் கேட்டாங்களே டோன்ட் கேர், அழகாக கல் வச்சு பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ தட் நோ 2-wheeler ஆர் 4-wheeler கேன் கோ இன். அழகாக ஒரு பந்தல் பெரிய செட்டப் மாதிரி போட்டு கீழே வந்து ஃபுல்லாக அந்த இது இந்த என்னடா அது ஜமக்காலம் சூப்பர் ஃபுல்லாக பெரிய ஜமக்காலம், அதை ஃபுல்லாக அப்படியே விரிச்சிட்டு ஊரே அங்கே இருக்கும். ஒரு 100-150 பேர் அப்படியே அப்படி ஃப்ளோட்டிங் க்ரௌட்லேயே இருப்பாங்க. நடுவில் வந்து இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே நடக்கும், இந்த தட்டு வைக்கிறது, லைக் அப்படியே லிட்ரலி ஒரு சினிமேட்டிக் சீன் அப்படியே அன்வைட் ஆகிற மாதிரி இருக்கும். பொண்ணு வந்து உள்ளே அந்த அவங்க வீட்டிலேருந்தே கெட்டிங் ரெடியெல்லாம் முடிஞ்சு அப்படியே இப்படி அவங்க வீட்டிலேருந்தே வெளில வருது, பையன் அப்படியே அழகாக அவங்க ஊர்லேருந்து இப்படி என்ட்ராகி வருது. இட்ஸ் நோ லைக் ப்ரிட்டன்ஷியஸ் ஸ்டஃப் மாதிரியே இருக்காது, இட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங், திஸ் இஸ் வேர் தே ஆர் கம்மிங் டு டேக் த பிரைட் அவே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அங்கே நான் போனது வந்து ஷூட் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து ட்ரெடிஷ்னலாக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் ஆனால் நமக்கு நிறைய டைம் இருக்கும், ஸ்கோப் இருக்கும் அந்த இடத்துல, நமக்கு நிறைய ஷூட் பண்ணி பார்க்குறதுக்கு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் நிறைய ஸ்கோப் இருக்கும். அவங்களுக்கும் நம்ம வந்து டைம் கேட்டோம் அப்படின்னா போர்ட்ரேட்ஸ்க்கு அந்த ஐ ஸ்டில் ரிமெம்பர் இந்த வைக்கோல்லாம் போட்டு இந்த காஞ்சி போன புல்லெல்லாம் போட்டு ஒரு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, வைக்கோல் புதர்னு சொல்லுவாங்கடா, அது அப்படி கிடையாதுடா, அது ஒரு பந்தம், அது செட்டப் முடிஞ்சிருச்சு. அது அவங்க வீட்டு பக்கத்துல மாடு அதெல்லாம் இருக்கும், அந்த இப்படி பூச்சி வச்சிருப்பாங்க. அது நம்ம கூட நிறைய ஸ்ட்ரீட் போட்டோஸ் எடுத்துருக்கோம். ஏன் சாமி இப்படி காலையில இருந்து டார்க்கா இருக்கு, நம்ம கூட அச்சரவாங்க போகும்போது இந்த புல்லெல்லாம் அப்படி தூக்கி போட்டுருமா, காஞ்சி போன புல்லெல்லாம் அப்படி தூக்கி போட்டுருமா, நம்ம ஒரு மலை மாதிரி வச்சிருக்கோம். இந்த இது என்னது கலகலப்பு படத்துல மனோபால போய் ஒளி வர அதுவா எக்ஸாக்ட்லி அப்பா வாவ் ஃபுல் படம்லாம் பாத்துருக்கேன்டா காமிச்சு. ஆமா, சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு ஐ ஸ்டில் ரிமெம்பர் அவங்களுக்கு வந்து போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அதுல பேசுங்களா இல்ல நான் போலடா. See, basically I told the guy to lean on it.
கரெக்டா அவன் லீன் பண்ற அவர் லீன் பண்ற எக்ஸாக்ட்லி தட் இஸ் வாட் என்னது அவர் அது மேல லீன் பண்ற டைம்ல வந்து தேர் வாஸ் நோ சப்போர்ட் ஃப்ரம் ஓ மை காட் சோ ப்ரோ ஜஸ்ட் அப்படியே சோ அப்படி புடிச்சு அப்படியே புதர் மாதிரி அப்படியே உள்ள போயிட்டாப்ல ஒரு கொஞ்ச நேரம் ஆளே இல்லாத அளவுக்கு. ஆமா அதுக்கப்புறமா சரி மஞ்சுமல் பாய் சுபாஷே ரிஸ்கி ஸ்டன்ட்ஸ்லாம் அந்த மாதிரி ஐ ஹேட் சோ மச் ஃபன் டூயிங் இட். அதுவும் இல்லாம அங்க வந்து தேர் இஸ் அ நைஸ் வே ஆஃப் ரெஸ்பெக்டிங் தி ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு தெரியும் யார் நல்லா வேலை செய்யறா யார் ஓபி அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் கொஞ்சம் அப்போ வந்து இன்னும் நல்லா யங்கா இன்னும் நிறைய போட்டோஸ்லாம் எடுக்கணும்னு இப்பயும் இல்லைன்னு கிடையாது, இப்பயும் அதே மாதிரி தான். ஆனா அப்போ கொஞ்சம் ஹைப்பரா நல்லா போட்டு ஆனா எங்க தான் தெரியாது ஹைப்பரா இருப்போம் அப்படின்றதால நிறைய எடுப்போம். அப்போ வந்து பீப்புள் வுட் நோட்டிஸ் அண்ட் ஈவெண்ட் முடிஞ்சப்போ வந்து தே கிவ் மணி. மணி வந்து சும்மா இதுக்குன்னு கிடையாது, they would give money as a எவ்வளோன்னுலாம் கிடையாது, வந்ததுக்கு ஒரு அதான் இவங்க சொல்லியிருக்காங்கல்ல ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கார்டோ 100 ரூபாய் கேஷ் தருவாங்க. அது வேற லாஜிக். நான் சொல்றது வந்து இட்ஸ் ஃப்ரம் தி கிளையன்ட் சைடுல இருந்து. ஒருத்தர் கிட்ட இருந்து மட்டும் வராது, பீப்புள் கைண்ட் ஆஃப் லைக் தட் அப்ரிசியேஷன், டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் மாதிரி. சோ அதெல்லாம் கிராமத்துல வந்து ரொம்ப முன் வந்து பண்ணுவாங்க. ஸோ யூ குட் அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அஃபர்மிங்காக இருக்கும். அவங்க ரெண்டாவது ஃபோட்டோஸ் எடுத்திருக்க ஃபோட்டோஸை கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ஆனால் தே நோ அந்த ஃபீல்டில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணோம், அவங்க கூட எவ்வளோ ஜோவியலாக இருந்தோம், அது எல்லாத்தையும் அவங்க நோட் பண்ணி வந்து இவ்வளோ சூப்பராக பண்ணீங்க, நீங்கள் வந்து கையில் காசு வச்சுக்கோங்க. நான் நிறைய என்னோட கார்டனில் ஃபோனில் ட்ரை பண்ணுறதெல்லாம் கேமராவில் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஸ்ட்ரீட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி மொபைலில் என்னென்னலாம் பண்ணணும். வெட்டிங் இல்லாத டைமில் வந்து அப்போ நிறைய ஷூட்லாம் போவேன்னு சொல்ல முடியாது, மாதத்துக்கு ஒரு 1-2 வாரம் போவேன். அப்படின்னா 2 வாரம் மோஸ்ட்டாக சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணிட்டு மீதி இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு அப்படி இப்படி நிறைய டைம் இருந்தது. ஏன்னா ஆஸ் யூஸ் இப்போ நீ சொன்ன இல்லையா, எனக்கு வந்து அப்படி போவேன், அங்கேருந்து வெளில வந்துட்டேன்னா என் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஐம் ஜஸ்ட் அ ஃப்ரீ பேர்ட், நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும். அங்கே போகிறேன், வெட்டிங்கை முடிச்சுட்டு ஏதாவது எடிட் இருந்துச்சுனாலும் அங்கேயே முடிச்சுட்டு வந்துடுவேன். மற்றபடி நான் ஊருக்கு வந்துட்டேன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஐ கேன் ஜஸ்ட் இது. நான் அந்த மோசா ஏர் கிம்பல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என் பைக் வீடியோ எடுக்கிறேன். அதெல்லாம் சரியான கூத்து பண்ணிட்டு இருந்தேன் உட்காந்து. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறமா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே அண்ட் தென் கோவிட் ஹிட். இதெல்லாம் கோவிடுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்களா? இதெல்லாம் கோவிடுக்கு முன்னாடி நான் சொல்லிருந்தது. கேமராஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன்னு சொன்னல. ஸோ அப்போ வந்து அவர் வந்து அப்போ தான் சோனி A7 III வாங்கி வச்சிருந்தாரு. மார்க் 3 வாங்கி வச்சிருந்தாரு. அப்போ வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே they got very used to மிரர் வச்ச கேமரா, DSLR பாடி Mark 4 Mark 3 இதுக்கு தான். no one was கொஞ்சம் இன்டிமிடேட்டட் டு யூஸ் அ மிரர்லெஸ் கேமரா. அண்ட் அது செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்தது அப்படின்றதுனால நம்ம உட்காந்து 1000 வீடியோ பார்ப்போம் வந்துச்சுனாக்க. அதுக்கு நான் என்னோட 1500 யூஸ் பண்ணும் போதெல்லாம் அதில் எனக்கு தெரியாத செட்டிங்ஸே கிடையாது. அப்போ எனக்கு மார்க் 4ல் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு பேஜ் ஆப்ஷன் இது அப்படி சொல்கிற அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் பார்த்து வச்சுருந்ததுனால எனக்கு அந்த சோனி A7 IIIல ப்ராப்ளமே கிடையாது. கண்ணு மட்டும் அதில் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால நான் சொன்னேன், நான் எடுத்துகிட்டு போயிட்டு கற்றுக்கிறேன், நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு நம்ம இதிலே பண்ணலாம், எதுக்கு சும்மா தூங்க வச்சு. அவர் கொடுத்த அமிச்சார், எடுத்துகிட்டு போ நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு வரும்போது எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த அமிச்சார். நானும் ஜாலியாக எடுத்துகிட்டு வந்த கையோட கோவிட் லாக்டவுன். ஸோ அதுலேருந்து 6 மாதத்துக்கு அந்த கேமரா என்கிட்ட தான் இருந்து. அதில் பண்ணாத வேலையே கிடையாது. இந்த லைட் பெயிண்டிங் ஃபோட்டோவில் இருந்து இந்த ஃபாஸ்ட் ஷட்டர் ஃபோட்டோ, இந்த டம்ளருக்குள்ள லெமன் போட்டோ ஃபோட்டோ பண்ணாத வேலையே கிடையாது. இஷ்டமேனிக்கு எல்லாம் பண்ணிட்டு. ஸோ தட் வாஸ் மை இப்போ அந்த கோவிடுக்கு எல்லாருக்குமே ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி இருக்கும்ல, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த தாட் வந்து 99% வராமல் பார்த்துக்கிட்டது அந்த கேமராவும் அந்த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் இட் தான். ஜஸ்ட் எனக்கு எவ்ரிடே ருட்டீன் இது. எனக்கு வந்து அந்த கேமரா இருக்கும், ஈவினிங் ஆனால் ஒரு 4-4:30-5 மணி போல் மாடிக்கு போயிடுவேன். சேம் சன்செட், நத்திங் டிஃப்ரெண்ட், சேம் சன்செட் எவ்ரிடே, சேம் சன்ரைஸ் எவ்ரிடே, சேம் திங், டூயிங் இட் ரிப்பீட்டட்லி. ஸோ அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது இட் ஓப்பன்ஸ் அப் அ நியூ ஸ்பேஸ். அப்போ தான் வந்து கதை பொம்மைன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வர ஆரம்பித்தேன். சரி ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டே இருக்கோமே, இதை பற்றி ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை பொம்மை ஒரு சீரீஸ் ஆரம்பித்தேன். பாட்டு பார்த்தா திரும்பிட்டாப்ல ஒரு 3 எபிசோடு முடிச்சுட்டு கதை போவாண்டீங்களே. கோவிட் முடிஞ்சிச்சு, A7 III கூட கையில் கிடையாது. Canon 1500 ஃபார் a வீடியோ யோசிப்பார். சூப்பரா இருக்கும். Canon 1500வா? நான் 1300 வாங்குன பிரச்சனையே அதான். we know relate 720p ல maximum it can shoot. So 1080p இதுல ஷூட் பண்ணுச்சு. Oh my god, 1080p ஷூட் பண்ணுச்சு. எனக்கு தெரியும் 720p ஷூட் பண்ணும்போது மைக் கனெக்ட் பண்ண முடியாது, எனக்கு தெரியாம வாங்கிட்டேனா. அதே அவ்வளோ 1080p ஒன்றும் பெருசா கிடையாது. ஸோ என்ன பண்ணுவேன்னா மாடிக்கு எடுத்துட்டு போயிடுவேன்.
எடுத்துட்டு போயிட்டு அதான் அந்த 50mm லென்ஸ் தான் வச்சு 85 ஈக்குவலண்டா வந்துடும். ட்ரைபாட்ல போட்டு லென்ஸ் எங்கேயோ இருக்கும், கேமரா செட்டப் எங்கேயோ இருக்கும், நான் எங்கேயோ இருப்பேன். என்னோட கேமரா பேக்கை நான் எங்க உட்காரன்னு வச்சுட்டு மேனுவல்ல ஃபோக்கஸ் லாக் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த போயா மைக் இருக்குல்ல அதுதான் வந்து ஓஜி மைக். அதை வந்து இது கூட ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிட்டு ஆடியோ சிங்க் பண்ணி சரி என்னன்னா ஷூட் பண்ணிட்டே இருப்பேன். அதுல வந்து வீடியோ த்ரூவா ஷூட் பண்ண முடியாது. நான் உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவேன். அதுல வந்து 12 or 10 minutes கட் ஆஃப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட் ஆஃப்லாம் இருக்கும். ஸோ ஐ ஹேவ் டு லிமிட் மை செல்ஃப் டு ஒரு 8 minutes or 9 minutes முடிச்சிடணும் அந்த ஸ்கிரிப்ட். அது டூல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லல்ல, கிடையாது. அது எப்படி மேனேஜ் பண்ணுங்க? அதான் மேனுவல் ஃபோக்கஸ் செட் பண்ணிட்டு வந்துருவேன். நான் உட்கார்ற இடத்துல கேமரா பேக்கை வச்சுட்டு அதுல நான் ஃபர்ஸ்டே வந்து ஃபோக்கஸ் நான் இதுதான். இதுல என்னன்னா இதுல இருக்குமே ஆட்டோ ஃபோக்கஸ். இது M50 ல இருக்கு. இந்த இது அப்ப என்கிட்ட இது இல்லல, இந்த ஒயிட் மார்க்கர் இருக்கும். இதே இது வந்து இந்த இடத்துல இருக்கும். சோ இது ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இப்படி வச்சு எடுக்கும்போது நான் ஃபோக்கஸ்ல இருப்பேன். ஓ மை காட், டேலண்ட். அப்படி vloggings அப்போ நைஸ். எனக்கு நான் முன்னாடியே மேனுவல் ஃபோக்கஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நான் அந்த இடத்துல வந்து உட்காந்துக்குவேன். அது 2-3 டைம் அடி வாங்கி தான் ஃபுல்லா த்ரூ ரெக்கார்ட் பண்றோம். பார்த்தா ஃபோக்கஸ் இருக்காது. அது பார்த்தா நடுவுல கட் ஆயிட்டு இருக்கும். கட் ஆனா கேட்க கூட கேட்காது. ஆமா, இந்த பக்கம் பேசினே இருப்பேன். லைட் எதுவும் இருக்காது. நான் ஃபுல்லா பேசினே இருப்பேன். நான் பாட்டுக்கு அப்புறம் ரெக்கார்ட் ஆனதே தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ இப்பெல்லாம் இப்படி திருப்பி பிடிச்சி இப்படி ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் ப்ராசஸ். அதுல ஃபிளிப் அவுட் ஸ்கிரீன் கிடையாதுல்ல? அதுலயும் ஃபிளிப் அவுட் ஸ்கிரீன் கிடையாதுல்ல? ஒண்ணுமே கிடையாது. போனா போச்சு அவ்வளவுதான். ஆமா, எதுவுமே கிடையாது. நான் பாட்டுக்கு நான் அப்பெல்லாம் ஸ்கிரிப்டிங் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அதனால நம்ம வந்து கிறிஸ்பா என்ன பேச போறோமோ அதை முன்னாடியே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு அப்புறமா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டிங் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு லைக் எல்லாமே டைப் அவுட் பண்ணி வச்சிருவேன். பார்த்து படிக்கிற மாதிரி இருக்காது. பட் ஆனா MKBHD அதே மாதிரி தான் இருக்கும். டெலிபிராம்ப்டர் மாதிரி ஹெட்டிங்ஸ் மட்டும் போட்டு வச்சிருக்கீங்க. ஹெட்டிங்ஸ் மட்டும் அது கொஞ்சம் சின்ன பிரீஃப் மட்டும். அப்புறம் அதை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங்ல உட்காருவேன். எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் வைக்கணும்ல, அதுல வந்து பீரோல் பண்ணுவேன். ஷட்டர்னா போட்டோ கிளிக் பண்ணா கிளிக் அப்படிங்கிற ஷட்டர் சவுண்ட் எடுத்து வைப்பேன். இது பண்ணதுனால பறவை எல்லாம் பறந்து போயிடுச்சு, பறவை பறந்து வர சவுண்ட் எடுத்து வைப்பேன். அந்த மாதிரி ரொம்ப இன்டராக்டிவா பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இட் வாஸ் வெல்கம் பை மோஸ்ட் பீப்புள். நிறைய பேர் கோவிட் எவனுக்கும் என்ன பாக்குறதுன்னு தெரியாது. அப்ப அந்த மாதிரி ரீல்ஸும் பெருசா கிடையாது. ஸோ அழகா பார்த்து நிறைய பேர் வந்து கமெண்ட் எல்லாம் போட்டுருந்தாங்க. நானும் ரொம்ப ஜாலியா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்டட் ஒர்க்கிங். கோவிட் கொஞ்சம் டைல் டவுன் ஆனோடனே சென்னையில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த ஃப்ளோ அப்படியே அதுக்கப்புறமா என்னால் அதை எடுத்து வச்சு உட்காரத்துக்கு கூட முடியல. அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு மிஸ் அவுட்டாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அவ்வளோ லிமிட்டேஷன்ஸ்க்கு நடுவுலே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு எல்லாருமே ஆடியோக்கு வந்து தனியாக சொல்லுவாங்க, ஆடியோ எப்படி பண்ணுறீங்க, ஆடியோ எப்படி பண்ணுறீங்க. ஏன்னா ஆடியோ நான் தனியா பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சவங்க பார்த்தா இங்க ஒரு பம்ப் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. தெரியாதவங்களுக்கு வந்து என் போன்ல இந்த மாதிரிலாம் ஆடியோ வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோக்கு அப்பல இருந்தே வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆடியோ சூப்பரா இருக்கு. அந்த ஒரு போயாங்கிற ஒரு பியூட்டிஃபுல் ஃபைண்டிங் அது போன்ல நார்மலா எடுக்காது. ஓபன் கேமரால போட்டு மைக் செட்டிங் மாத்தி வச்சு எடுத்தோம்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அத எவ்வளவு பெரிய கேபிள் வருதுல, கேபிள் 750 rupees. அது இல்ல பியூட்டி என்னன்னா நம்மள அத கூட கனெக்ட் பண்ண முடியாது. ஆமா, டென்ஷனான கேமரா அது. எனக்கு பிடிக்கவே அது தெரியாம வாங்கிட்டேன். நான் வாட்டுக்கு ஒரு ஆர்வ கலர்ல இதுதான் இது ஏதாவது ஒரு வச்சிருப்பாப்ல. என்ன 720p எடுக்கும், அது 1080p எடுக்கும். இது எனக்கு தெரிஞ்சு 1080p எடுக்கும், பட் 24/30 மட்டும் தான் எடுக்கும். ஆமா, 60 fps தான் நம்ம யூடியூப்ல நாங்க போடும்போது 60 தான் நாங்க எடுப்போம் நாங்க அந்த காலத்துல. நல்ல கேமரா. ஆனா இது ஃபார் போட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரான கேமரா. ஸ்டார்ட் வித் இதே லென்ஸ் காம்போ தான் வச்சிருந்தீங்க. 50-50யும் இதே எக்ஸாக்ட் கேமரா. இதுல 1.5 இருக்கும். முன்னாடி கேமரா முன்னாடி உட்காந்து அப்பயும் அப்படியே பெருசா பேசி இது பண்ணா அப்படிலாம் கிடையாது. பட் ஆனா பேச வரும். ஆமாங்க, கேமரா முன்னாடி உட்காந்து என்னடா ஒண்ணுமே வர மாட்டேங்குது அப்படிங்க நீங்க சொல்லும் போது எனக்கு விட்டாது. ஐ யூஸ்ட் டு பி மேக்கிங் சொல்லவே ஒரு மாதிரி இருக்குது. இந்த டேனியல் ஷிப்பர் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் இருக்கும்? ஆமா, தெரியுமே. தட் இஸ் வேர் மை இது ஸ்டார்டட். லைக் என்ன சொல்றது, அவர் இப்பதான் முடிச்சுக்கிறாரு கொஞ்சம். ஆமா, that is where everything with respect to me, with respect to editing, with respect to filming, with respect to camera started. I didn't start as an editor, I started as a filmer. எனக்கு போன்ல இருந்து வீடியோ எடுக்க பிடிக்கல, கேமரா வேணும், எனக்கு பீரோல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். காஃபி பீரோல் டேனியல் ஷிஃபரோட எங்க ஹிட் ஆச்சுன்னா, டேனியல் ஷிஃபர் பீட்டர் மெக்னனும் ஒரு கொலாபரேட்டட் வீடியோ போட்டுருப்பாங்க. அப்படியே டிராவர்ல இருந்து கிரைண்டர் எடுக்கிறது அப்படி போட்டு அங்க ஆரம்பிச்சது. அங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு. That is where it all started. Now often I feel
அதெல்லாம் பண்றதே இல்லையே, அந்த ஃபேஸ் ஆஃப் அந்த இன்ட்ரெஸ்டிங்கா அது யோசிச்சது எங்க போச்சு அப்படின்னு. தட் இஸ் ஆல்சோ வாட் இட் காஸ்ட்னு நினைக்கிறேன். வாட் இட் காஸ்ட் இது மேல குத்தம் சொல்ல முடியாது. அதேதான் இது யாரையும் எது மேலேயும் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ லிமிடேஷன்ஸ் இருக்கும் போதே அதுக்குன்னு டைம் அலோகேட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து சும்மா டைம் இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அவ்வளோலாம் யாருமே பிஸி கிடையாது. we really want to do it now we can. இப்போ என்ன டெரஸ் இல்லையா, இல்ல பெட்டரான எக்யூப்மெண்ட்ஸ், எக்ஸாக்ட்லி everything is there. ஆனா வந்து we are just not up to doing it அப்படிங்கறது. பேசுறதோட ப்ளூப்பர் வீடியோ எல்லாம் தேடினா இருக்கும். இன்னைக்கு உட்கார்ந்தேன்னு என்ன ஒரு 3 மணி நேரம் ஒரு நீ போயிட்ட வீட்டுக்கு என்னது இது அந்த நம்மளோட காஃபி இல்ல இந்த வீடியோ மெமரிஸ் வீடியோ ஒண்ணு நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ல இருக்கும். இவன் வச்சுட்டு மெமரிஸ்னா என்ன, மெமரிஸ் நம்ம இப்படி பண்ணோம்னு ஒரு ரீல் இருக்கு. அது இவெல்லாம் பேசினா அது இப்போ ஃபீட்ல இருக்கு. ஓ இவரை பத்தி சொல்றீங்களா? ஆமா 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 கைஸ், நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. அப்படிலாம் நான் லஞ்ச் வாங்கிட்டு மணிஷ் தம்பி முடிச்சுட்டு லஞ்ச் வாங்கிட்டு பாட்காஸ்ட் முடிச்சிட்டேன். நான் அழகா ட்ரைபாட் எடுத்து போட்டு எனக்கு அவர் அழகா பில்லர்ல அழகா உட்காந்துட்டாரு. நான் சேர்ல தெரியல நான் சொன்ன தலைவர் சேர போட்டு வீடியோ தானே அவன் பேசி முடிச்சுடுறேன். நான் அப்படியே தரையில முட்டி போட்டு உட்காந்துட்டேன். அது சொல்லிதான் அவர் சொன்னேன். ஏன்னா என்னென்ன பேச போறேன்னு எல்லாம் மைண்ட்ல ரெடியா இருக்கு. இது பேச போறேன், இது பேச போறேன், இது பேசுறா, இப்படி பேசுறான்றது நானும் சொல்லிட்டு ஓரளவுக்கு. நீங்க யூடியூபர், ஏய் எல்லாம் பேசுறோம். இன்ஸ்டாகிராம்ல ஐஜிடிவி தெரியுமா? பேசுறோம் போது ஸோ அதான் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அது ரொம்ப மிஸ் அவுட் பண்றேன். அதான் அந்த மாதிரி எல்லாத்தையும். ஸோ தட் இஸ் சம்திங் தட் இஃப் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அகேன்னா தட் இஸ் சம்திங் ஐ வுட் ரியலி வாண்ட் டு ஸ்டார்ட். பட் அதுக்கான வழியோ இல்லை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணல. பட் as I'm speaking பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. again அதுக்கு தேவைங்கிறது வந்து it is just your will to do it because there's nothing else at the shopping now. Time is there, equipment is there. இதே காரணமா சொல்ல accountability சொல்லுங்க. நான் அடுத்து இப்ப இப்படி அப்படில சொல்லுவீங்க. வார்த்தை கொடுத்து மாட்டிக்க மாட்டேன். கொடுங்கடா. எனக்கு என்னன்னா நெக்ஸ்ட் இப்போல ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல அந்த டேனியல் ஷெஃபர்ட் பீரோல் மாதிரி ஒன்னு பண்ணணும். சூப்பர் அப்படின்னு அப்படி சொல்லு. அப்படி சொன்னியா? அப்படி சொல்லு. வெரி குட். சூப்பர். உங்களோட அந்த ஃபில்டர் காஃபி வீடியோ, மழை வீடியோ, that is how I know you. Pretty much all the contacts that is related to this creators kumbal which was munadi connected. தாஃபிக்லாம் ஆஸ்மோல வந்து யாரா மாசா பண்ணுவா அப்படின்னா தாஃபிக் ஆஸ்மோ இல்லங்க இது எல்லாமே இங்க இருக்கா. ஆமா எல்லாத்தையும் அங்க அது ஒரு மெமோரியல். ஆமா எல்லாத்தையும் அங்க படுக்க போட்டுருக்கோம். ஆமா என்னோட ஆஸ்மோ அதெல்லாம் ரொம்ப அடம் முடிச்சு வாங்கினங்க. 8000 ரூபாங்க அது. இப்போ அதெல்லாம் செய்யும் பட்டாசா செய்யும். ஏன்னா யூஸ் பண்ணது இல்லையே. இதெல்லாம் யூஸ் பண்ணி அடிச்சு துவைச்சு இங்க பாருங்க. இது நான் யூஸ் பண்ணல, எங்க அக்கா யூஸ் பண்ணி பிஞ்சு தொங்கின்னு இருக்குது. நீ நல்லா அடிச்சு துவைச்சிருக்க. நல்லா அடிச்சு துவைச்சேன். இது செம்ம கேமரா. இங்க பாருங்க, இங்க இவ்வளவுதாங்க கேமராவே. எக்ஸாக்ட்லி இவ்வளவுதான் கேமராவே. இதுல என்ன கடினா, பெரிய கடி என்னன்னா இது எம் சீரிஸ்னு ஒழுங்கா ஒரு மவுண்ட் வச்சுக்க மாட்டான். எம் சீரிஸ்க்கு தனி மவுண்ட் விட்டா அது ஒரு லென்ஸே விடலாம. அதுக்கு வந்து இப்போ இந்த இது போட்டு இது வந்து டூல் பிக்சல் ஆட்டோ பிக்ஸ் எடுக்காது. ஏன்னா கேனன் வாங்கணும். கேனன் 12000 ரூபாய்க்கு விற்பான். இந்த 2000 ரூபாய்க்கு வாங்கினேன் வில்ட்ராக்ஸ்ல. அந்த மாதிரி சிக்கம் மட்டும்தான். சரி எங்க விட்டேன்? அதான் சொல்றது அந்த கதை போமா அந்த மாதிரி பண்றது. அந்த மாதிரி அவர் அக்கவுண்ட் பண்ணி ஏதோ அக்கவுண்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க. அக்கவுண்ட் அப்படின்னு சொல்றீங்க. அங்கதான் விட்டோம் அக்கவுண்ட். அதான் எனக்கு அந்த மாதிரி திரும்ப உட்காந்து பேசணும். ஒரு கதை போமா கதை போமா சீசன் 2. ஆமா கதை போமா. நன்றி வணக்கம். கணக்குல யாரை ஏமாத்துறீங்க? மாதம் மட்டும் அழகா வெர்டிகல்ல அழகா கேமரா அலைகள் கதை போமா காதலைகள் போமா. இல்ல நீ தூங்க போ. இல்ல முடிச்சிட்டு அக்கவுண்டபிலிட்டிக்காக காதலி போமா. சரிமா சரிமா தூங்குடா திரும்ப நீ தயவு செஞ்சு. ஸோ அதான் அக்கௌண்டபிலிட்டிக்காக நான் ஆக்சுவலாக இந்த டாபிக் யோசிச்சதுக்கு காரணமே அதுதான். அட்லீஸ்ட் நீ புட் இட் அவுட் ஐ மைட் பி ஏபிள் டு அது தட் வுட் பி a push to do it அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருப்பேங்க. நானே அது போட்டு ஆன் தி ஸ்பாட் பண்ணுறேன். ஜாலியாக போட்டுக்கோங்க. அதான் எனக்கு திரும்ப ஐ வாண்ட் டு டூ வீடியோ சைட் ஆஃப் திங்ஸ். ஸோ அது அப்படியே எனக்கு வந்து ரெண்டுமே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதை பற்றி பேசணும், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோ எடுக்க போகணும். ஓகே அந்த ஃபோட்டோ எடுத்துட்டோம், அதை பற்றி பேசணுன்றதுக்காக வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுத்தையும் நான் கொஞ்சம் வீடியோ சைட் ஆஃப் ஆஸ்பெக்ட் ஆஸ் லைக் சிட் டவுன் அண்ட் டாக் மோஸ்ட்லி அந்த மாதிரி விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது. அது எந்த பிளாட்ஃபார்மில் பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், வெர்டிகலா ஹரிசான்டலா எதுவுமே அதெல்லாம் நீ எதுவுமே நான் ஃபிகர் அவுட் பண்ணல. பட் ஆனால் ஐ வில் பி ஸ்டார்டிங் இட். அப்படி இதுக்கு மேலே இருக்கிற டைமில் இல்லை நான் அதுக்கே டைம் ப்ராப்பராக ஒதுக்கி இந்த நாளில் நான் இது மட்டும் தான் பண்ண போகிறேன்
அப்படி சொல்லிட்டு கூட ஒதுக்கி கூட ஐ வில் பி அப் ஃபார் டூயிங் இட். அதான் கதை. ஸோ அதான் எனக்கு அது கமர்ஷியலாக நான் வந்து பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் பண்ண ஆரம்பிச்சதுனால தான் இதை வந்து நான் பண்ண நிறுத்தினேன் அப்படின்லாம் நான் போய் சொல்ல விரும்பல. பட் இட் பிளேஸ் அ பார்ட் இன் இட். அப்படி இருக்கும்போது வந்து ஓகே நம்ம ஹவ் ஆர் வி கோயிங் டு பிரிங் இன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இப்போ கூட ஆஃபீஸில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னாக்கா என் டெஸ்க்லாம் காலியாக இருக்குங்க. அதில் தான் கேமரா இருக்கு. அதில் தான் ஆக்சுவலாக கேமரா வச்சுட்டு இப்போ ரெக்கார்டே பண்ணிட்டு இருக்கோம். அங்கே மானிட்டர் இருக்கும், எப்பவுமே வந்தோன்னா லேப்டாப்பை ப்ளக் பண்ணிட்டு உட்காந்து டெஸ்க் ஜாப் தான் எடிட்டிங் அதான் பண்ணிருக்கோம். ஆஃபீஸ்க்கு வந்து 3 நாள் ஆச்சு, இன்னொன்று அந்த டெஸ்க்கு கிட்டே போய் உட்காரல. வி ஆர் கோயிங் அவுட் மீட்டிங் பீப்புள், நெட்ஒர்க்கிங், இதெல்லாம் இந்த பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் வந்து ஒரு மாதிரி பிரைட்டாக போயிட்டுருக்கு சிறிது காலங்களாக. இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு யோசிச்சே பார்க்காத விஷயம், பண்ணாத விஷயம்லாம் வந்து நான் பண்ணிருக்கோம். என்ன தெரியும், யாருக்காவது போய் வேலை செய்வோம், அவங்க காசு தருவாங்க, அதை வச்சு அதுக்கு அடுத்து இன்னும் நல்ல வேலை செய்வோம், இன்னும் நல்ல வேலைக்கு போனால் இன்னும் நல்ல காசு தருவாங்க. பட் திஸ் இஸ் ஆல்சோ வெரி நைஸ், இட்ஸ் வெரி ஹஸ்லிங் அண்ட் வெரி ரிவார்டிங் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதான் சரி, அதை காரணம் காட்டி இதை விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் பேச்சு. ஸோ தட் இஸ் வாட் ஐ ஹவ் பின் மிஸ் டூயிங் அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூயிங் இட். அண்ட் இன்னொரு விஷயம் நான் மிஸ் பண்ணுறதுன்னா சொல்லட்டுமா? ஸோ அந்த வீடியோ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஐ யூஸ் டு ரைட் பண்டாப்ல. அப்போலாம் எங்கே சொல்லாம விட்டுக்கோடா என் மனசுல இருக்க பாரு குறைஞ்சதுக்கு இப்போதான் என்னோட ஒரு போட்டோ கூட கேப்ஷன் இல்லாமல் இருக்காது. இந்த கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோட்டோக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். இப்போல்லாம் எழுத உட்காரும் போது ஐ ஃபீல் வெரி டிஸ்டன்ட் ஃப்ரம் வேர்ட்ஸ். முன்ன ஒரு மாதிரி அது ஒரு டச்லேயே இருந்ததுனால, ப்ராக்டிஸ்லேயே இருந்ததுனால எவ்ரி அதர் டே போஸ்ட் போடுவேன். அந்த எவ்ரி அதர் போஸ்ட்டுக்கு கேப்ஷன் இருக்கும். அந்த கேப்ஷனை நான் ஈஸியாக எழுதிடுவேன்னா கிடையவே கிடையாது. அந்த ஃபோட்டோ கூட ஈஸியாக டக்குன்னு எடுத்து எடிட் பண்ணி வச்சிருவேன் ரெடியாக. ஆனால் அந்த கேப்ஷன் ஒரு 2 மணி நேரம் எழுதுவேன். பட் ஆனால் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும், எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் அதை படிக்கிறதுக்கு. எல்லாரும் படிச்சுட்டு ரிப்ளை பண்ணுவாங்க, காமெண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். எனக்கு அந்த வாட் ஐ லைக்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங்னு கேட்டிங்கனாக்கா, நான் சூப்பரான வொக்காபுலரிஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், வந்து அதை அப்படி இன்டென்ஸாக எழுதுகிறேன், இப்படி இன்டென்ஸாக எழுதுகிறேன், ஒன்றுமே கிடையாது. நான் எழுதுறது 4 பேருக்கு படிச்சுட்டு அது ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்னாலே எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். பரவாயில்லையே, அதை படிச்சிருக்காங்க, தே ஆல்சோ ஃபீல் ரிலேட்டபிள் டு இட். அதுக்காக அவங்க வந்து இவ்வளோ மெனக்கெட்டு வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, ரிப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு புஷ் பண்ணவே இல்லை. ஸோ ஐ வாஸ் இன் என்ன சொல்கிறது, அந்த பீரியடில் இருக்கும்போது ஐ வாஸ் இன் ஒரு ஷார்ட் ஸ்டோரி வேறு எழுதிட்டு இருந்தேன். அது அப்படியே நின்று போய் ஐ வாஸ் ரைட்டிங் அ ப்ராப்பர் ஸ்டோரி. நான் காலேஜில் இருக்கும்போது நிறைய ஸ்டோரி எழுதுவேன். லைக் இந்த நாவலா மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 10 பேஜில் 15 லீவ் லெட்டர் நவல்லான்னு சொல்கிறேன்ல, நவல்லானா ஷார்ட் ஸ்டோரி தான் நாவலோட ஷார்ட்டர் வெர்ஷன் தான் நவல்லான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருந்தா அப்பெல்லாம் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா ஒரு கிரேசி அமௌண்ட் மேலே வந்திருப்பீங்க. இப்போ வந்துட்டு இருக்கேன் இப்பெல்லாம். எனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ அந்த ரீல் கான்டென்ட் யூடியூப்லாம் பார்க்கும்போது முன்னாடிலாம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் கண்டென்ட்டாக பண்ணுறீங்கன்னா அப்போ பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் ஓரளவு கண்டென்ட்டாக நான் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒன்று தாங்க. இப்போ இருக்கிற பீப்புள் ஹூ மேக் கான்டென்ட் மேலே nobody is content creator now and that is very upsetting. Everybody is an influencer and I hate that. இப்போல அந்த கோல்டன் ஹவரில் போய் அப்படி போய் ஷூட் பண்ணுறேன், இப்படி போய் ஷூட் பண்ணுறேன்லாம் கிடையாது. மொட்டவேல் 3 மணிக்கு போயிட்டு எனக்கு இந்த பர்டிகுலர்லி நியூஸ் பேப்பர் தாத்தா ஒருத்தர் இருப்பாருங்க எங்கள் ஏரியாவில். எனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போலாம். நான் உட்காந்து எனக்கு வந்து என்னோட என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடிக்கிறது வேறு யாரும் தேவையில்ல. என்னோட ஃபீடை ஸ்க்ரால் பண்ணி பார்த்தாலே தெரியும் நான் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன் பர்டிகுலர் ஸ்டோரி ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஒரு நியூஸ் பேப்பர் தாத்தா இருப்பார். நியூஸ் பேப்பரே வாங்கி படிக்கிறதில்ல இப்போ யாரும், அதில் ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் அது அப்படி இப்படி போயிட்டு இருக்கு. பட் ஆனால் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷமாக ஒரே இடத்துல ஒரே ஸ்டாலில் நியூஸ் பேப்பர் வித்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து இன்னமும் அதே பேட்ச் ஆஃப் பீப்புள் வந்து நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவர் வச்சு ஒரு இந்த ஸ்லோ ஷட்டர் இது எடுத்திருப்பேன். இந்த பஸ் லாரி 2 ரோடு இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துலேருந்து ஃப்ரேம் வச்சுட்டு அந்த பஸ் இப்படி கிராஸ் ஆகும்போது அவர் மட்டும் அந்த ஃப்ரேமில் வர மாதிரி அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தால் உட்காந்து. ஸோ தட் ஹேட் அ ஸ்டோரி டு டெல். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபோட்டோ. இட்ஸ் லைக் வேர்ல்ட் இஸ் மூவிங் அவ்வளோ இதுவாக, பட் இஸ் ஸ்டாண்டிங் ஸ்டில் காம்
அது ரொம்ப சப்ஜெக்டிவாக இருக்கும். நீ பார்க்கறதுக்கு நீயே ஒரு கதை எழுதலாம் அதை பார்த்து அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெரி ரேண்டமாக ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். அப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் நிறையா நான் வந்து இந்த டான்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் இதை கொடுத்து தான் ஒப்பேற்றிக்கிட்டு இருந்தேன். ஓகே, வெட்டிங்கை தவிர நீ வேறு என்ன தான் ஷூட் பண்ணுற, பரவாயில்ல டான்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்பப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரேண்டமாக ஒரு நாள் ஒரு ரீஷேர் வேறு பண்ணியிருந்தேன். பேக் ஸ்டேஜில் போய் நான் நிறைய ஃபோட்டோ எடுப்பேன். இந்த பர்ஃபார்மன்ஸஸ்லாம் நடக்கும்போது பேக் ஸ்டேஜ் போய் நிறைய ஃபோட்டோ எடுப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் திரும்ப பண்ணணும். அது சொன்னால் சொல்லிட்டே இருக்கலாம், இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு. பேசிக்கலி தீஸ் ஆர் த திங்ஸ் தட் இட் கைண்ட் ஆஃப் காஸ்டட் மீ அண்ட் நோ பர்டிகுலர் ரீசன். நான் போய் பண்ணல அப்படிங்கிறது தான் ஒன்லி ரீசன். ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் பேக் டூயிங் இட். இன்னும் எப்படி பண்ண போகிறேன் அப்படிலாம் ஃபிகர் அவுட் பண்ணல. பட் ஸ்டார்டிங் இட். அதுக்கு வந்து அது என்னப்பா அது வேர்டு ஏதோ ஒன்று சொன்னீங்க, இப்படி உட்காந்து சொல்லும் போது ஏதோ ஒரு வேர்டு சொன்னீங்க. ஆமாம், நான் அக்கௌண்டபிளாக இருந்து அதை வந்து நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பதிவு பண்ணுறேன். அவ்வளோதான். ஒரு மாதம் பாருங்க, எதுவும் நடக்கலன்னா டிஎம்ல போய் எல்லாம் சொல்லுங்க, கேளுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஃபீஸ் அட்ரஸ் நிறைய பேருக்கு தெரியும். த்ரெட் மெயில்லாம் வரும். அவ்வளோதாங்க. சூர்யா மிஸ் பண்றது, நானும் மிஸ் பண்றேன் கைஸ். இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, வருஷம் செப்டம்பர் செட்டப் முடிச்சு அப்படின்னு போயிட்டு இருக்காரு. கன்சிஸ்டன்சினா என்ன தெரியுமா உங்களுக்கு? மாவு, தோசை மாவு கன்சிஸ்டன்சி அப்படி இருந்தா தோசை பண்ணலாம். கான்டென்ட் ஆர்ட்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குல்ல. வரேன். ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் இஸ் a master of none but still better than a master of one ன்னு சொல்லுவாங்க. சூப்பர். ஆமா, அதே டைட்டில் பாட்காஸ்ட் பண்ணிருக்கோம். பேசிக்கா ஐடென்டிட்டி கிரைசிஸோடயே தான் எல்லாம் வளர்ந்து வந்திருக்கோம். ஹூ ஐ மெயின்ற வாட் டு ஐ டூ அப்படின்றலாம் தெரியாமல் இருந்தால் எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் யூடியூப் பண்ணியிருக்கேன், பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன், யூடியூப்லேயே விலாக் பண்ணியிருக்கேன், பீரோல்ஸ் பண்ணியிருக்கேன், ஸ்லோ மோஷனு, ரெகுலர் ஸ்பீடு, வேறு என்ன ஸ்ட்ரீட் ஃபோட்டோஸ் பண்ணியிருக்கேன், எல்லா டைப் ஆஃப் ஃபோட்டோஸ் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் வச்சுருந்ததோட 200 அமேசானில் பட்ஜெட் வெர்ஷன் கிடைக்கும் கிளிப் லென்ஸு. அந்த கிளிப் லென்ஸு அதான் அந்த மேக்ரோ லென்ஸு, அந்த ஃபிஷ் ஐ லென்ஸு, வைடு 3 சேர்த்து அதான் இருக்குது. அதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதை எல்லாமே பண்ணியிருக்கேன். நான் அதான் எழுத கூட எழுதியிருக்கேன். ஐ ஹவ் ட்ரைட் எவ்ரிதிங் அண்ட் சி வாட் ஃபிட்ஸ் மீ. இப்போ நீ எப்படி எழுதும்போது வாட் யூ சே இஸ் அதான் vocabulary இஸ் நாட் த ப்ரையாரிட்டி தேர், பட் யூ புட் அ நரேட்டிவ் தேர், யூ டெல் அ ஸ்டோரி தட் பீப்புள் ரிலேட். அந்த மாதிரி தான் எனக்கு பேச வரும். ஐ டாக் இன் சச் அ வே. நான் யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் அதுதான். நான் பேசுவேன், அவ்வளோதான். அதுதான் எல்லோரும் பார்ப்பாங்க. பீப்புள் ஃபைண்ட் இட் ரிலேட்டபிள் அண்ட் ஐ லைக் தட். ஓகே, எனக்கு நான் பேசுகிறதுக்கு ரிலேட்டபிளாக ஆடியன்ஸ் இருக்காங்க, அது போதும் எனக்கு. அதனால தான் ஐ நெவர் வாண்டட் டு சேஸ் க்ரௌட் ஆர் கெட் ஃபாலோவர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். இட் இஸ் ஜஸ்ட் லைக் மைண்டட் பீப்புள் கெட்டிங் கனெக்டட், அவ்வளோதான். அந்த மாதிரி ஸ்பேஸாக தான் இருந்தது. நேற்று நைட்டு வரைக்கும் வாட் அலைகள் ஆர் திஸ் காஸ்ட் மீன் கேட்டால் இப்போவுமே எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக எனக்கு பர்சனலி ஸ்பீக்கிங். ஏன்னா ஏதோ ஒரு கணக்கில் நான் பண்ணுறது இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால தான் நான் ஒரு விஷயம் ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு விடுறதுக்கு மனசே வராது. அதோட கன்சிஸ்டன்சி பேராமீட்டர் வேணால் ஃப்ளெக்சிபிளாக இருக்குமே தவிர ஐ நெவர் குவிட் திங்ஸ். அது ஏதோ ஒரு சைடில் எனக்கு கில்ட் இருந்துனே இருக்கும். அதனால தான் நான் பண்ணுறது வேறு மாதிரி பண்ணிட்டுருப்பேனே தவிர எனக்கு அப்படி தான் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த மைக்கு பிடிச்சி பேசுகிற வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை வர ஆரம்பிச்சு அதை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணும், பண்ணுவேன். அப்படி தான் இப்போவும் பாட்காஸ்ட் போயிட்டு தான் இருக்குது. அதோட பேராமீட்டர் வேறு மாதிரி இருக்கலாம், பட் பாட்காஸ்ட் இஸ் ஸ்டில் ரன்னிங். யூடியூப்பில் அப்போ வீடியோ வந்துன்னு இருக்குது. இப்போ தான் அந்த vlog ஸ்டைலில் ஒன்று ஆரம்பித்தேன் திடீர்னு. அது ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ சம்திங் வில் பி ஹேப்பனிங் ரெகுலர்லி. அதான் நான் எப்போவுமே சொல்கிறது, நான் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் எங்கேயோ இருப்பேன். ஐஜிடிவி பண்ணிகிட்டு இருந்தேன், ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏதோ ஒன்றுத்தில் இருப்பேன். அப்படின்றதுனால ஐவ் பின் டூயிங் திங்ஸ் மை ஓன் வே, மை ஓன் பேஸ்ன்றதுனால ஐ டோன்ட் ஃபீல் மச் மிஸ்ஸிங் அவுட் ஆர் இது காஸ்ட் அப்படின்லாம். பட் ஃபஸ்ட்டு எனக்கு அது ஹிட் ஆனது, எனக்கு இப்போ பேசும்போது தான் எனக்கு ஹிட் ஆச்சு. நம்ம எல்லாருமே, அதுவும் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆனது வாஸ் இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ன்ற வார்த்தைலாம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர் டு பி ஆனஸ்ட். ஐ டென்ட் நோ வாட் அதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு. பிகாஸ் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் யூ ஆர் டேக்கிங் ஃபோட்டோஸ், மேக்கிங் வீடியோஸ். அதை நான் கான்டென்ட்டாக நம்ம பார்த்ததே கிடையாது. கான்டென்ட்னா இப்போவும் அதான், இட் இஸ் நாட் கான்டென்ட். வி டெல் ஸ்டோரிஸ், வி ஷேர் அ மெமரி. நான் அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவில் இது நடந்துச்சுன்னு கேப்ஷன் சொல்கிறதா இருக்கட்டும், இந்த ஃபோட்டோ இப்படி எடுத்துன்னு நான் உட்காந்து கதை சொல்கிறதா இருக்கட்டும், வி ஷேர் அ மெமரி, வி டாக்குமெண்ட் இட் ஃபர்தர். இப்போவும் மை இன்ஸ்டாகிராம் இஸ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்குமெண்டேஷன் தானே. இந்த டைமில் இது நடந்துச்சு பாடுறா அப்படின்றதுக்கான இது தானே. என் இன்ஸ்டாகிராம்லாம் அக்கௌண்ட் டிலீட் ஆச்சுன்னா என்ன ஒன்றுட்டு எனக்கு தெரியாது. எல்லா வரலாறுமே அங்கே தான் இருக்குது. என்னுடைய ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோட்டோலேருந்து இப்போ வரைக்கும்
ஹோல் ஹிஸ்ட்ரி இஸ் ஆக்சுவலா நம்மளோட நிறைய வரலாறுமே அங்கதான் இருக்குது. நம்ம போன கொடைக்கானல் ட்ரிப், மூணார் எல்லாமே ரேண்டமா எடுத்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே அது அப்படியே அது தட் இஸ் அ டாக்குமெண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறதுனால இட் வாஸ் நாட் கான்டென்ட் அசெட், இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு மெமரி அசெட்ஸ்ன்னு தான் இருந்ததுனால நான் வந்துட்டு கோவிட் வாஸ் த பீக் லைக் ஃபார் எவ்ரிபடின்ற மாதிரி எனக்கும் நான் தான் சொல்கிறேன். லைக் கான்டென்ட்டுன்னு நான் அப்போ தான் லைக் அப்போது நான் கான்டென்ட்டு ட்ரீட் பண்ணல, நிறைய இருக்குது ஷேர் பண்ணுறதுக்குன்னு யூஸ் டு நான்லாம் மைண்டில் ஷெட்யூல் வச்சுருப்பேன் 1.5 மாதத்துக்கு என்கிட்ட இருக்கும் போஸ்ட் பண்ணுறதுக்கு. லைக் ஐ எம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக கொஞ்சம் ஷெட்யூல்டாக இருக்கிற பர்சன் தான். ஐ ட்ரை டு புட் அ சிஸ்டம் டு எவ்ரி திங்ன்றதுனால அப்படி இருக்கும். நான் வந்துட்டு மண்டே ரீல் போடணும், இந்த மாதிரி வெனஸ்டே போஸ்ட் பண்ணணும், ஃப்ரைடே போஸ்ட் பண்ணணும், சாட்டர்டே ஒரு IGTV வீடியோ வரும், இல்லை யூடியூப் வீடியோ வரும் அப்படின்ற மாதிரி ஒரு வாரத்துக்கு 2 ரீலு 2 போஸ்ட்டு ஒரு யூடியூப் வீடியோ அந்த மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 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 3-4 மாதத்துக்கு அட்லீஸ்ட். அவ்வளோ கான்டென்ட் இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்து ஆரம்பித்து மை ஃபஸ்ட்டு ஜாப் தட் ஐ லேண்டட் வாஸ் 9 to 5. I immediately saw the difference. அதுக்கு முன்னாடி வரைக்கும் I said I was doing things for the fun of it and everything. I was exploring things and everything. லைக் எனக்கு பண்ண பிடிக்கும், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஜாலியாக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது, ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் அதுக்கப்புறம் நான் நினச்சாலும் நான் பண்ண முடியாது. பிகாஸ் இட் வாஸ் a 10 to 6 பேசிக்லி, மண்டே டு சாட்டர்டே. எனக்கு தான் அது ஒரு சண்டே மட்டும்தான். ஸோ மண்டே டு சாட்டர்டே 10 to 6 நான் இருந்தாகணும். அண்ட் லைக் இட் வாஸ் என்ன சொல்கிறது, நான் வேளச்சேரியிலேருந்து அது வந்து உங்கம்பாக்கம்ல இருந்தது, ட்ரைவே ஒரு 45 minutes 50 minutes இருக்கும். ஃபஸ்ட்டு கம்பெனி ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனியே. ஸோ 50 minutes ட்ரைவ் போயிட்டு வரத்துக்கே இதுவாகிடும். வந்தனா தூங்கிட்டு அத்தனை நாள் எந்திரிச்சு போனோம், அவ்வளோதான். எனக்கு அது இம்மீடியட்டாக ஹிட் தெரிய ஆரம்பிச்சது. ஓகே, முன்ன மாதிரி என்னால் இருக்க முடியாது, இப்போ ஜஸ்ட் ஃபார் த ஃபன் ஆஃப் இட்னு பண்ணுற அளவுக்கு ஃபன்னுக்குலாம் எங்கள் டைம் இல்லை அப்படின்ற. அப்பவும் நான் புஷ் கொடுத்தேன். என்னது அங்கே நான் தான் ரீல்ஸ் எடிட்டரு, மண்டே டு சாட்டர்டே ரீல்ஸ் எனக்கு ஏதோ குத்தினே இருப்பாங்க, நான் பண்ணிகிட்டே இருப்பேன். அதான் சொன்னல, என் ரீல்ஸ் நான் டக்குன்னு பண்ணிடுவேன், எனக்கு வேறு வேலையும் இருக்காது அங்கே. அதை அப்படியே டெலீட் பண்ணி திருப்பி பண்ணுவேன், பண்ணதே திருப்பி பண்ணுவேன். கலர் கிரேடிங் அங்கே தான் உட்காந்து கற்றுக்கிட்டு இருந்தேன். ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் டு டூன்ற மாதிரி இருக்கும். பட் ஆஃபீஸ்லாம் இருந்தாகணும் அந்த மாதிரி ஒரு டைம்லைன். அண்ட் ஐ வாஸ் வெரி ஃப்ரெஷர். எனக்கு வந்துட்டு அப்போ சீரியஸ்லி நான் இது அன்லைக் யூ கைஸ், எனக்கு வந்து இதுதான் கரியர், இதுதான் நான் பண்ண போகிறேன்னு எனக்கு மைண்டில் செட் ஆயிடுச்சு. எனக்கு இது பண்ண பிடிக்கும், நான் இதுதான் பண்ண போகிறேன். பட் ஐ டோன்ட் நோ வாட் டு லேர்ன், வாட் எல்ஸ் டு டூ. அப்போ தான் டெக்னிக்கல் அஸ் அ லைக் என்ன சொல்கிறது ஃபீல்டுக்குள்ளே நான் அப்போ தான் வரேன். எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் ஓரளவுக்கு இருந்து நிறைய அதெல்லாம் இருந்தாலும் ஆஸ் அ கரியராக இது எப்படி பண்ணணும், ஒரு ஃபீல்டில் என்னென்ன நாலேஜ் இருக்கணும், ஒரு டேட்டா எப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லா பேசிக்ஸ் ஆஃப் இட், எப்படி ஷூட் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், ஸ்டோரேஜ் எப்படி இருக்கணும், அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், ஷீட்டு போடுறதுலேருந்து எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அந்த ஒரு 6-8 மாதத்தில். எனக்கு இருக்கிற முக்கால்வாசி ஆர்கனைசேஷனலோட எல்லா பேக்ரவுண்டுமே எனக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது தான். அண்ட் அங்கே தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மேக் இந்த ஆப்பிள் ஈகோ சிஸ்டமும் எனக்கு அங்கே தான் பழகினது. எனக்கு அங்கே வந்துட்டு லேர்னிங் வாஸ் நாட் லுக் டவுன். உனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா எனக்கு அது அந்த அப்ரோச்சே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அவர் ஃபஸ்ட் என்கிட்ட கேட்டது அதான், மேக் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி அப்படின்னு. இல்லை யூஸ் பண்ணதே இல்லை சார் அப்படின்னோடனே, கிவ் இட் 1 week, நீ கற்றுப்படா, ஜாலியாக இருக்கும், ஹீல் மேக் இட் ஹிஸ் ஓன் வே டு, அப்படியே அது இன்டிமிடேஷனை ஃபுல்லாத்தையும் இறக்கிடுவார். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. பட் இட் ஹேட் இட்ஸ் ஓன் லிமிடேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒர்க் ஆல்சோ. அண்ட் பிக் அஃபெக்ட் வாஸ் மை பர்சனல் லைஃப். அங்கே ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். மேபி நான் அப்போ தான் டினைல் வர ஆரம்பித்தேன். அது எப்படி இதை தடுத்துட முடியும், நான் விட மாட்டேன், நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் பாரு அப்படின்ட்டு. அப்போவும் ஐ கெப்ட் டூயிங் மை யூடியூப் அண்ட் எவ்ரிதிங், பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இட் இஸ் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் அடல்ட்டிங். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சும்மா இருந்தேன். ஸோ சும்மா இருந்ததை பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி which is not mine, so I cannot talk about what is happening there. நான் இப்போ ஒரு ஷூட்டுக்கு போகிறேன்னா அந்த ஷூட்டை பற்றி நான் பேச முடியாது, பிகாஸ் இட் இஸ் நாட் மை ஷூட். ஐ ஜஸ்ட் ஒர்க் தேர்ன்ற அந்த ஒரு கணக்கு இருக்கிறதுனால இட் ஹேட் இட்ஸ் ஓன் லிமிடேஷன். நான் இது நேற்று உட்காந்து யோசிக்கும் போது ஐ வாஸ் ஆல்வேஸ் அ ஒர்க்கஹாலிக். நான் வந்துட்டு அலைகளை நான் ப்ளேமே பண்ண மாட்டேன். அலைகள்னால நான் இப்படி ஆகலை. ஏன்னா நான் ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பித்த போது என்ன அப்படி நீ சொன்ன மாதிரி தான், லைக் நான் அதுக்கு முன்னாடி 10 to 6 இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலேயுமே நீ இந்த டைம் போகணும், இந்த டைம் வரும், இந்த டைம் இது பண்ணுன்றது எல்லாமே செட் ரூல்ஸ். when you start freelancing you will know all the time is yours, you will have to decide what you want to do. எனக்குலாம் என்ன பண்ணன்னு தெரியல. லைக் சரி ஓகே நானே ரூல்ஸ் போடுறேன் அப்படின்ட்டு நான் இந்த டைமுக்கு எந்திரிப்பேன், இந்த டைம் தூங்குவேன், இந்த டைம் நான் வேலை செய்கிறேன், இந்த இதில் வேலை செய்கிறேன், ஏதோ செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அண்ட் இந்த டோன்ட் மீட் யுவர் ஹீரோஸ்ன்னு சொல்கிற மாதிரி இட் இஸ் அ வெரி இதுதான். யூஸ்வலி பீப்புள் சே டோன்ட் என்ன சொல்கிறது,
உன் பேஷனை உன் ப்ரொஃபஷன் ஆக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தெர் இஸ் போத் ப்ரோ அண்ட் கான் டு தட். இப்போ வந்து நான் வேலைக்காகவும் வீடியோ எடிட் பண்ணுறேன், யூடியூப் என் பேஷனுக்காகவும் நான் வீடியோ எடிட் பண்ணுறேன்ற போது அட் ஒன் பாயிண்ட் இது பேஷனாக தெரியாது, இதுவும் ஒரு வேலையாக தான் தெரிய ஆரம்பிக்கும். யூ வில் ஸ்டார்ட் மீட்டிங் டெட்லைன்ஸ், யூ வில் ஸ்டார்ட் சேசிங் டெட்லைன்ஸ். ஐயோ இந்த வீடியோ நான் இப்போ எடிட் பண்ணி ஆகணும், ஏன்னா நான் ஸ்டார்ட் யூடியூப்ல போகணும். அந்த பேஷன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைல் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அங்கே தான் எனக்கு ஆரம்பிச்சிது. சரி ஓகே அப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சு, எனக்கே தெரியாமல் ஓவர் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ண ஆரம்பிச்சு. லைக் ஓகே இப்போ முதற்கொண்டு இருக்க என் மைண்ட் அப்படி செட் ஆயிடுச்சு. இந்த வாரம் ஒரு யூடியூப் வீடியோ போகணும், அடுத்த வாரம் யூடியூப் வீடியோ போகணும், இதோ இதை கிளிப்ஸ் எடுத்து வச்சிட்டேன், யூடியூபுக்குலாம் நான் ரஃப் கட் பண்ணுறேன், கலர் கோட் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்குலாம் போக ஆரம்பிச்சிச்சு என் மைண்ட் செட்டு. சரி நம்ம ஒன்றுமே பண்ணாதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனில் உட்காந்துரும், ஐயோ நான் பண்ணதே இல்லை, கில்ட்டி தான் நம்மளோட பிராண்ட் டீல். அது கணக்கு காட்டுறதுக்குன்னு ஏதோ ஒன்று வர ஆரம்பிக்கும். வேற என்ன பண்ணியிருப்பான், இவெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நம்ம மட்டும் இதுக்கு பண்ணாம உட்காந்துருக்கோம். எக்ஸாக்ட்லி. அண்ட் எனக்கு அது நானே அது பண்ணிட்டு இருந்தேனே, இப்போ பண்ணுறது இல்லை, அதெல்லாம் பெரிய ஹிட்டே அதுதான். நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு தானடா இருந்தோம். எக்ஸாக்ட்லி. நான் கொஞ்சம் அகைன் எல்லாமே என் தப்பே தான் இருக்குது. அந்த விஷயத்துல நாங்கள் நல்ல பசங்க, யாரையும் ப்ளேம் பண்ண மாட்டோம். நாங்களே வச்சுக்கிட்டோம். I started romanticizing being a workaholic. I started being romantic. I is always romantic. ஆமாம். I started pushing limits in the sense where பிரேக் எடுக்காமல் நல்லா வேலை செய்ய முடியுமா, எவ்வளோ வரைக்கும் வேலை செய்யலாம், நான் இவ்வளோ தூரம் புஷ் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு நானே டெஸ்ட் வச்சு பிகாஸ் there was no authority figure thereன்றனால நானே எனக்கு இதெல்லாம் டெஸ்ட் வச்சு பார்ப்பேன். இதெல்லாம் அதர்வேவோட இருக்கும். there is no authority figure. நான் லேசியா இருக்கேன். அதோட அப்படியே ஆப்போசிட். நான் இங்கே இப்போ வரைக்குமே நான் இந்த சைடு எக்ஸ்ட்ரீம் வேர் ஐ ஓவர் ஒர்க், ஐ டோன்ட் டேக் ரெஸ்ட், அந்த மாதிரி போகிறாள்னா ஐ சீக் த்ரில் இன் தட். ஓரளவுக்கு வரைக்கும் அந்த வரைக்கும் தான் பார்க்க முடியல. Let's not go into that. அதுக்கப்புறம் when அலைகள் started it was much more of அப்படியே going with the flow தான். என்னெல்லாம் வேலை வருதோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணிட்டு இப்போவும் மோஸ்ட்டாக இது எல்லாமே இப்போ இந்த டூயிங் ஃபார் த ஃபன் ஆஃப் இட் எல்லாமே கம்ஸ் வித் அட்டாச்டு கில்ட். அது எண்டு ப்ராடக்ட் ஃபன்னாக இருந்தாலும் த ப்ராசஸ் இஸ் கில்ட்லேயே பண்ண ஆரம்பிச்சு ஐயோ எதுவுமே பண்ணலையே, சரி பண்ணுவோம், ஐயோ ரொம்ப இதுவாக இருக்கே பண்ணுவோம். யாருமே கேட்க மாட்டான். இப்போ நம்ம யூடியூப் போடல, ஒரு பேர் கேட்க மாட்டான். நான் பாட்காஸ்ட் 6 மாசமா போடல, ஒரு பேர் கேட்க மாட்டான். பாட்காஸ்ட் போடல. போன மாதம் நாங்களே இந்த பாட்காஸ்ட் நம்ம ரெக்கார்ட் போடல. nobody asked for, but நாங்கள் பண்ணுவோம். அதுதான் எல்லாருமே செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் தான் எல்லாம். நான் இப்போ ஐ டூ a lot of things for அலைகள் இன் மைண்ட் வித் ஹேவிங் அலைகள் இன் மைண்டுன்றதுனால இப்போ ஐ ஹாவ் தட் லக்ஸுரி. நான் இது முன்னாடி ஒர்க் பண்ணுற அந்த பெங்களூர் பேஸ்ட் கம்பெனியில் கூட நான் ரொம்ப தயங்கி ஐ ஹவ் மேட் ஒன் வீடியோ விச் யூ சா. நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு நான் ஷூட்டுக்கு போனேன், அதுவே நான் தயங்கி தான் அந்த ஷூட்டை பற்றி பேசினேன். பிகாஸ் இட் இஸ் நாட் மை ஷூட், இட் இஸ் நாட் ஃபார் மை கம்பெனி. பட் எனக்கு அந்த மாதிரி தான் பண்ணணும்னு ஆசை. நான் ஒரு ஷூட் பண்ணேன்னா இது பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கான்டென்ட்லாம் என்னால் அப்போ பண்ண முடியல. இப்போ எனக்கு அந்த பண்ணுற ப்ரிவிலேஜாக இருக்குது. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இப்போ என்னோட யூடியூப்பில் வர முக்கால்வாசி பிளாக் ஸ்டைல் கான்டென்ட் எல்லாமே வாட் ஹேப்பன்ஸ் இந்த ஆஃபீஸ் ரெகுலர்லி. நம்ம சும்மா லைக் நம்ம இங்கே தானே இருந்தோம். இட் ஸ்டார்டட் எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி ஃபோன் வாங்கணும் அந்த வீடியோலேருந்து ஆரம்பித்தோம். பியாண்ட் மெமரிஸ் பண்ணோம், அதோட விளாக் இருக்கும். இப்போ இந்த 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 பாட்காஸ்ட் வரும்போது இல்லை வரும்போது இருக்காது, சாரி நான் ப்ராமிஸ் பண்ண விரும்பலை. அதான் ஒரு யூடியூப் வீடியோ எடிட்டில் இருக்குது. லாஸ்ட் யூடியூப் வீடியோ போடும்போதோ இல்லை லாஸ்ட் பாட்காஸ்ட்டில் சம்படி ஆஸ்ட் லைக் ஒரு ஷூட்டில் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு சம்படி ஆஸ்ட் வாட் இப்படிலாம் கேட்டேன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே இதனால யாரும் கேட்கறது இல்லை. ரெடியாக இருக்குது. பாண்டிச்சேரியோட ஃபுல் ஷூட்டோட விளாக் இருக்குது வித் நான் ஃபுல்லாக பிளாக் மேஜிக்கில் எடுத்துருந்தோம். அதான் என்னன்னா ஷூட்டில் இருக்காது. பாண்டிச்சேரிக்கு ஷூட் போனான்றதுனால இங்கேருந்து கிளம்பி போனதுலேருந்து ரிட்டர்ன் வந்த வரைக்கும் ஐ ஹேவ் இது ட்ரிப் ஆஃப் இட். யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க, ஐ டோன்ட் நோ ஹூ ஆர் வேர் ஐ ரெட் இட் அட் திஸ் பாயிண்ட். எல்லாமே ஒன்று யூடியூப்ல வந்துச்சா, அலைகள் வந்துச்சா, இன்ஸ்டாகிராமில் வந்துச்சா, யாரோட இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு. இப்போ என்ன என் இன்ஸ்டாகிராமு, எனக்கு இன்னொரு இன்ஸ்டாகிராமு, அலைகள் இன்ஸ்டாகிராமு, அலைகளுக்கு இன்னொரு இன்ஸ்டாகிராமு, இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் உட்காந்து. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஐ ரிமெம்பர் சீயிங் சம் கமெண்ட் ஆர் இட் மைட் பி டிலூஷனல். பட் அதனால் எனக்கு டக்குன்னு தோணுச்சு. அதனால் அந்த ஒரு நான் இந்த மாதிரி டச்சுக்கி ஸ்டைல் விலாக்ஸ் ஆரம்பிக்கும் போதே த ஐடியல் கோல் வாஸ் டு எல்லா மாதமும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வாரம் இருக்கும் வேர் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹேப்பன்ஸ். அப்படி இன்ட்ரெஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு மதனுக்கு ஃபோன் வாங்கினது அந்த வாரத்தோட ஒரு பீக்காக இருந்துச்சுன்னு தான் நான் அப்படி ஆரம்பித்தேன்.
அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வாரம் தான் வந்து நம்ம அதுக்கு அடுத்த வாரம் தான் அலைகளோட செகண்ட் இயர் ஆனிவர்சரி, அது ஒரு vlog பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். எந்த அளவுக்கு இது எனக்கு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குன்னா, என்னால டம்ப் போஸ்ட்டை கூட மாசம் போட முடியும். ஆமா, ஒரு திடீர்னு ஒரு டம்ப் போஸ்ட் போடுவாப்புல, ஒரு மாசம் காணாம போயிரு. இன் ஜென்ரல் இட் கம்ஸ் அஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அடல்ட்டிங். ஃபன்னே ஷுட் பி ஃபோர்ஸ்டு தான். ஃபன்னிக்கே நம்ம டைம் வச்சு இது பண்ணணும் அப்படின்னு பண்ணால் தான் ஃபன்னே நடக்குது. போன வருஷம் எங்கே ட்ரிப்பு போனோம்? ஸோ ஃபன்னே ஷுட் பி ஷெட்யூல்டு. பண்ணணும்டா அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணால் தான் ஃபன்னு நடக்கும். இல்லைனா லைஃப் கெட்ஸ் இன் த மிடில் தான். வி கோ வித் த ஃப்ளோ ஆஃப் இது நடந்துக்கிட்டு இருக்கு, இதில் இது பண்ணுவோம். அட்லீஸ்ட் வி ஆர் ப்ரிவிலேஜ் இனஃப் டு ஒர்க் இன் அ ஒர்க் வேர் மை ஒர்க் இஸ் ஃபன். இட் இஸ் இது வேர் நான் இங்கே தான் இருப்பேன் ஆஃபீஸில். நான் எப்போ இருந்தாலும் சரி, மண்டே டு ஃப்ரைடே கால்மி நான் சாட்டர்டேலாம் வீட்டுக்கு போயிடுறேங்க. அப்போல்லாம் இல்லை, ரொம்ப ஃபால்ஸ் அக்யூசேஷன்லாம் இருக்கிறாங்க. மண்டே டு ஃப்ரைடே எந்த டைம் இருந்தாலும் சூரிய அங்கே தான் இருப்பான். பட் த ஃபேக்ட் இஸ் ஐ எம் நாட் ஃபோர்ஸ் டு பி ஹியர். நான் இங்கே இருக்கணும் தான் இருக்கேன். இப்போ வரைக்குமே நான் என்ன வேலை பண்ணணும், எனக்கு இது பண்ணணும்டா, எனக்கு இது பண்ண வேணாம்டா, எனக்கு இது பண்ண வேணாம், நீங்கள் பண்ணுங்கன்னு பிரித்து கொடுத்து எதெல்லாம் எனக்கு பண்ணணும், நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ப்ளே பண்ணி அது ஸ்ட்ரென்த் வீக்னஸஸ் தாண்டி வி டூ அ ஸ்ட்ரென்த்ஸ் வேர் வி லைக் டூயிங் இட். இல்லைன்னா அண்ட் ஆக்சுவலாகவே த கம்பெனி இஸ் இன் த ஸ்டேக் ஹியர். எனக்கு இது பண்ண பிடிக்கும், எனக்கு பண்ண பிடிச்சதை நான் பண்ணால் தான் ஒழுங்கான அவுட்புட் வரும். இல்லைனா ஐ எம் புட்டிங் மை கம்பெனி இன் ஜெப்படி. நான் சும்மா எனக்கு பிடிக்காதது பண்ணேன் அப்படின்னா அதுலேருந்து வர அவுட்புட் நல்லா இருக்காது. அதுலேருந்து கம்பெனி தான் வில் டேக் அ ஹிட். அண்ட் given that it's a 3% thing, எனக்கு ஒன்று பண்ண பிடிக்கலன்னா அது நிச்சயமாக 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு பண்ண பிடிச்சிருக்கும். ஸோ அதை அப்படியே தள்ளி விட்டுறது, அப்படியே தான் பண்ணிக்கிறது. அண்ட் அப்படியே அந்த ஸ்டேக் வேர் வாட் த ஹோல் ஆல் திஸ் ஜேர்னி ஹேஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தா, நான் ரீசன்ட்னே தான் எல்லாம் நீட்டெலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ இட் ஹேஸ் இட்ஸ் போத் ப்ரோ அண்ட் கான். இந்த சென்ஸ் வேர் ரொம்ப மிஷின் மைண்டடாக ஆன மாதிரி லைக் ஐ ஃபீல் பர்சனலி. அண்ட் நான் இப்போ வரைக்கும் அதோட ப்ரோ மட்டுமே பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அதை என்ன எதுவும் அஃபெக்ட் பண்ணதில்லை. ஸோ அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி பாட்காஸ்ட் எடுக்கணும்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி பாட்காஸ்ட் எடுக்கணும்னா கேமராக்கு பேட்டரி சார்ஜ் போட்டோமா, கார்ட்ஸ் ரெடி ஆச்சா, இந்த மைக்கில் சார்ஜ் இருக்கா, இதெல்லாம் என் மண்டலில் யோசிப்பேன். இதெல்லாம் நான் யோசிப்பேன். பிகாஸ் எனக்கு இவனுக்கு யோசிக்க தேவையில்லை, நான் பார்த்துப்பேன். நம்ம அதை சொன்னேன். இப்போ நீ யோசிக்காத நான் யோசிக்காத நீ யோசிப்பேன். சில நேரம் நான் சொல்லுவேன், அதை பற்றி நீ கவலைப்படாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லும்போது எனக்கு தெரியும், ஓகே இதுவும் பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அட் எண்ட் ஆஃப் தி டே இதெல்லாமே நான் யோசிக்கிறேன். பிகாஸ் ஐம் நாட் ஃபோர்ஸ் டு, ஐயோ எனக்கு யாருமே பண்ண மாட்டேன், நான் தான் பண்ணணும்னு இருக்குன்ற ஃபோர்ஸ் கூட கிடையாது. பிகாஸ் ஐ லைக் டூயிங் திஸ், அந்த ஒரு இது இருக்குது. பட் அது வாட் திஸ் ஹோல் திங் ஹஸ் காஸ்ட்னு பார்த்தா, என்னுடைய லைஃப் ஸ்டைல் அஸ் ஜென்ரல் அடல்ட்டிங்லேயே ஹேஸ் பிகம் தி சென்ஸ் வேர் மோர் ஆஃப் மிஷன் ஓரியன்டாக, டாஸ்க் ஓரியன்டாக. ஏன்னா இது பண்ணும். தெர் இஸ் அ த்ரில் இன் சால்விங் திங்ஸ் தட் ஐ பர்சனலி வெரி மச் லைக். ஏன்னா அது பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அதை பண்ணேன் அப்படின்னா ஓகே. நான் சொன்னால் லைக் எல்லாருமே அது பெருமைப்படுற விஷயம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அதில் ஏதோ ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ரொம்ப டாக்ஸிக்காக தான் இருக்கும் சில நேரங்கள்லாம். எனக்கு ரீசெண்டாக நான் யோசிச்சுட்டு நீங்கள் என்ன யோசி சொல்லுங்க. எனக்கு ரீசெண்டாக வந்துட்டு நம்ம ஃபெப்ரவரியில் திருச்சியில் ஒரு ஷூட் பண்ணோம். அப்போ தட் வாஸ் மை ரீசெண்ட் நான் ரொம்ப யோசிச்சு எப்போ அப்படின்றது வந்து அன்றைக்கி வந்துட்டு இட் வாஸ் எ வெரி ஏர்லி முகூர்த்தம். நம்ம வந்து காலையில் ஒரு 2:30 மணிக்கும் என்னமோ எந்திரிச்சு முடிச்சுட்டு வெட்டிங்லாம் முடிச்சுட்டு ஒரு மத்தியானம் போல் பேக்டம். மத்தியானத்துக்கு கிளம்பி எல்லாம் இங்கெல்லாம் வந்து முடிக்கும்போது நான் தாம்பரமில் வீட்டில் இறங்கிட்டேன். மணி ஒரு 11:30 மணி போல் வீட்டில் இறங்கியிருப்பேன். I took upon myself that நானே we had a few rental equipments to return. நானே வந்துட்டு கோடம்பாக்கம் வரைக்கும் வந்து தாம்பரமே வந்து நான் நானே பைக்கில் வந்து கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்ட்டு நைட்டு 11 மணி நான் இறங்கிட்டு ரெண்டல் கிட்டோட இறங்கிட்டேன். அப்போ நான் ஹேட் அன் எடிட், ஒரு சின்ன ஒரு குவிக் ஒரு டாக்கிங் ஹெட் ஒரு எடிட் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. அது வந்து நாளைக்கு கழித்து கொடுக்கணும். நாளைக்கு நான் ஃபுல்லாக இன்றைக்கி தான் ஷூட் பண்ணதுனால ஃபுல்லாக தூங்கிடுவேன் அப்படின்றதுனால இன்றைக்கே பண்ணணும் அப்படின்றது தான் வாஸ் மை பிளான். ஸோ 11 மணிக்கு நான் வீட்டுக்கு இறங்குறேன். நான் எப்படி மைண்ட் ஒர்க் ஃப்ளோ செட் பண்ணுறேன் அப்படின்னா, சரி ஒன்று நான் வந்துட்டு ரெண்டல் கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஆஃபீஸுக்கு வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 4:30 ஒரு 5 மணி ஆயிரும் விடிய காலை ரெண்டலில் கொடுத்துட்டு கீதா கஃபேல ஒரு காஃபி குடிச்சு நான் வீட்டுக்கு போய் தூங்குறேன். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டலில் கொடுத்துட்டு ஆஃபீஸுக்கு வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீதா கஃபேல காஃபி குடிச்சுட்டு நான் போய் தூங்கிடுறேன் வீட்டுக்கு போயிட்டு 6 மணிக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்புறமா 3வது பிளான் இது எதுவுமே வேணாம், நான் வீட்லேயே இப்போயே உட்காந்து எடிட் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்ட்டு நைட் ஒரு ஃபுல் டே ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு நைட் ஒரு 12:30 மணிக்கு உட்காந்து அந்த எடிட்டை உட்கார ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்துட்டு நைட்டு ஒரு 1:30 மணி 2 மணி ஆயிடுச்சு. அந்த எடிட்டை முடிக்கணும் முடிச்சுட்டு 2:30 மணிக்கு பைக்கை திரும்ப போகிறேன். பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தாம்பரம்லேருந்து இங்கே நம்ம கோடம்பாக்கம் வரைக்கும் அந்த கிட் பேக்கெல்லாம் கொடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு வரேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் ஏர்லி ரைசர்ஸ், எல்லாருமே வீட்டில் எந்திரிச்சிடுவாங்க. 4:30 மணி 5 மணிக்கு எந்திரிச்சிடுவாங்க. அம்மா கோஸ் ஃபார் ஒர்க்னால. ஸோ ஷி வேக்ஸ் அப் ஏர்லி.
வீட்டில் எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க. நான் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு 6 மணி 5:30 மணிக்கு படுக்கும்போது தான் ஹிட் ஆச்சு 24 hours I have been awake. நான் 2:30 மணிக்கு எந்திரிச்சேன், 6:30 மணிக்கு தான் படுக்கிறேன், 24 hours I have been awake. இதில் சொல்கிறதுக்கு பெருமை கிடையாது, ஐ நோ. பட் நான் இதில் இருந்து நினைச்சா பண்ண முடியும், நான் நினைப்பேன் பண்ணுவேன். நான் நினைக்கிறேன், நான் இது இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நான் பார்க்குற ஃபேக்டர் இஸ் I can do this-ன்ற அந்த ஒரு ஃபேக்டர் ஆல்வேஸ் amazes me. I can still do this. நான் இப்போ I used to have the track record of working quick, working fast. நான் ஒரு ஃபிலிம் எடுத்தேன் அப்படின்னா நான் வந்து அதெல்லாம் தான் நான் யூஸ் டு புஷ் லிமிட்ஸ் டெஸ்ட் ஃபோட்டோ வந்தேன் 6 மணி நேரத்தில் எடிட் பண்ணேன். அதான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ டெஸ்ட் பண்ணுவேன். 6 மணி நேரத்தில் நான் ஒரு ஃபிலிம் உட்காந்து முடிச்சிருக்கேன். ஏதோ ஒரு ஃபோட்டோ செட்டுங்க, ஐ ரீசென்ட்லி ஹேட் 1000 of photos என்னமோ 1500 ஃபோட்டோஸ் நான் ஓவர் நைட்டில் உட்காந்து இங்கே தான் உட்காந்து முடிச்சு அடுத்த நாள் திருப்பி போய் அவங்க பார்க்கும்போது அப்படியே கொடுத்துட்டோம் ஃபோட்டோஸு. அந்த மாதிரிலாம் யூஸ் டு ஹேவ். இப்போலாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன். இப்போலாம் அந்த மாதிரி நான் பண்ணுறதில்ல. இப்போ பாருங்க ஒரு ஃபிலிம் 1 வாரமோ 8 வாரம் தான் கொடுப்பேன். பொறுப்பாக இருக்கேன், பொறுமையாக கொடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் எனக்கு முன்னாடி அப்பப்போ போய் இதெல்லாம் நான் பண்ண முடியுமா அப்படின்னு அப்பப்போ ஐ டெஸ்ட் வாட்டர்ஸ் ஸோ தட் அதை இது எல்லாமே பார்டர் லைன் டாக்ஸிக் தான். பட் நான் என்னோடய பர்சனல் ஹாப்பினஸஸ் இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா, இதெல்லாம் நான் பண்ண முடியுமா. எனக்கு என்னென்னா அதான் இது எதுவுமே என்னால் ரெகுலராக டெய்லி பண்ணுற விஷயம் கிடையாது. அது எனக்கும் தெரியும், பண்ணவும் மாட்டேன். அந்த அளவுக்கு செல்ஃப் அவேராக நான் இருக்கேன். பட் திங்ஸ் அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ டெஸ்ட் ஸோ தட் ஐ நோ தட் ஐ கேன் டூ திஸ், ஐ நோ தட் ஐ கேன் டூ திஸ் அப்படின்ற அப்பப்போ கீப்பிங் செக் வச்சுருக்கேன். இந்த மாதிரி டக்குனு ஒரே செட்டால் ஃபோட்டோ எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வீடியோ ஃபிலிம் டக்குன்னு எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு 4-5 வேலை அட் டைமில் பண்ணுறதா இருக்கட்டும். எனக்கு வந்துட்டு இவனுக்கு யாரும் ஆஃபீஸில் இல்லை அப்படின்னா இவன் முன்னாடி இவங்க மானிட்டர் இருக்கும். இப்போ எடுத்து போயிட்டான் வீட்டுக்கு, ஸோ பொறுப்பாக நான் வந்துட்டு அந்த மானிட்டரில் இருந்து மேக் புக் கனெக்ட் பண்ணுறேன். இவன் கம்ப்யூட்டருக்கும் என் கம்ப்யூட்டர் இருக்கும், மூணுத்துலாம் நான் இங்கே நிறைய ஆர்கனைசேஷன் வேலை பண்ணுறேன்றதுனால இந்த ஃபைல் காப்பிங், ஃபைல் மேனேஜ்மெண்ட் பார்க்குறது, ஒரு சைடில் நான் அதை எடிட் பண்ணிருப்பேன், ஒரு சைடில் ஃபைல் மேனேஜ் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி நான் மல்டிபிள் அதெல்லாம் பண்ணிருப்பேன்றதுனால ஸோ அப்பப்போ அது நடக்கும். சார் ஜாலியாக இருக்கும். ஐ ஃபைண்ட் மை ஹாப்பினஸ் இன் திஸ் ஆல்சோ. திஸ் இஸ் தி ஃபேஸ் தட் ஐ சி தட் இப்போ மை ஃபன் இஸ் திஸ் அடல்ட்டிங் லைஃப்பில் ஐ சி ஃபன் இன் திஸ். ஸோ அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. வாட் ஹேஸ் காஸ்ட்னு பார்த்தா மை லைஃப் ஸ்டைல் ஹேஸ் சேஞ்ச்ட், கொஞ்சம் ஷிஃப்டட், கொஞ்சம் இது. அதனால் இப்போதைக்கு அந்த அப்போ இருந்த அளவுக்கு இம்பல்சிவாகவோ, அப்போ இருந்த அளவுக்கு நான் கொஞ்சம் அந்தளவுக்கு எனர்ஜி ட்ரிவனாகவோ, அப்போ இருந்தாலும் கேமரா பர்சனாகவோ, அப்போல்லாம் எது எடுத்தாலும் ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணுன்றதெல்லாம் தாண்டி எனக்கே உள்ளுக்குள்ளே நானே கொஞ்சம் வெரி இன்டர்னல் பர்சன் ஆக ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் வெறும் நான் ஃபாஸ்ட் கட் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஃபுல்லாக நான் பேசுகிற வீடியோஸ் நிறைய பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெறும் ஸ்லோ ஃபார்ம் வீடியோஸ், நிறைய ஸ்லோ லைஃப் வீடியோஸ் வரும். இந்த காஃபி வீடியோவாக இருக்கட்டும், இந்த இப்போ நம்ம அச்சரப்பக்கம் வீடியோ, நம்ம கொடைக்கானல் வீடியோ, மூணார் வீடியோ, எல்லாம் நிறைய ஸ்லோ பேஸ்ட் வீடியோஸ் வரும் என்னோடதுல. அந்த மாதிரி தெர் இஸ் ஜஸ்ட் த ஃபேஸ் ஆஃப் வாட் ஐ லைக் டூயிங் நவ். என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும், என்ன இது வந்தாலும், தெர் ஆர் டைம்ஸ் வேன் இஸ் வெரி காமன் ஒன் ஃபேக்ட் தட் ஃபினான்ஷியலி திஸ் இஸ் எ வெரி அன்ஸ்டேபிளான ஒரு பிஸ்னஸ், ஒரு ஃபீல்டு. அட்லீஸ்ட் ஒன் திங் தட் ஐ கேன் ஹோல்ட் வெரி ப்ரிவிலேஜ் இன் மை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்கள் அம்மா என்கிட்ட ஆறுதலாக சொன்ன ஒரே விஷயம் அதுதான். அட்லீஸ்ட் நீ உனக்கு பிடிச்ச வேலை செய்கிறல்ல சூர்யா. அது வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு பேரண்ட், ஒரு ஆங்ஷியஸான ஒரு பேரண்ட்டே அந்த வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்ற போது ஓகே எங்கள் அம்மாவே சொல்கிறேன், அவரே சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி. ஓகே, எங்கள் அம்மா வாயிலேருந்தே அந்த வார்த்தை வருதுன்னா ஓகே, இட் இஸ் திங்ஸ் ஆர் கோயிங் இன் அ குட் ட்ராக். பிகாஸ் I've seen a lot of people இந்த ஐடி கம்பெனியில் லைக் அந்த 9 to 5 பண்ணுறேன். 9 to 5 நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். நான் இதே 9 to 5 தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஐ லைக் வெரி ஆர்கனைஸ் திங்ஸ் அண்ட் ஆர்கனைஸ்டு. இப்போலாம் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் கொஞ்சமாக கொண்டு நான் வந்து சொன்ன மாதிரி இந்த மண்டேலேருந்து திங்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் ஐ ஸ்ட்ரீட் கொஞ்சம் இப்போ தான் லாங் டேர்ம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஹவு திங்ஸ் ஆர்கனைஸ்டுலாம். ஸோ ஒர்க் ஃப்ளோவாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறதுனால நான் 9 to 5 குறைய சொல்ல மாட்டேன். பட் திங் இஸ் இட் இஸ் வெரி ஸ்ட்ரக்சர், இட் இஸ் வெரி ஆப்டிமல். அது ஒரு சென்ஸ் ஆஃப் ஜாயே இருக்காது. ஐ சி அ லாட் ஆஃப் பீப்புள் மிடில் ஏஜ் லைக் அதுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் ஒன்று இருக்குல்ல. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஐடியில் வேலை செய்கிறவங்க நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பீப்புள் குவிட் அண்ட் ஸ்டார்ட் தேர் ஓன் பிஸ்னஸ். அது இதெல்லாம் என்னால் ஓரளவுக்கு பெருமை சொல்ல முடியாதுன்னா நான் சாகர வரைக்கும் இந்த வேலை செய்வேன். இப்போ காசு அசோசியேட்டட் வித் தட் அக்கௌண்டபிலிட்டி. ரெண்டு பேரும் ஒரு விஷயம் சொன்னோம், நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாமே பண்ணிருக்கேன். இப்போ மாதத்துக்கு ஏதோ வாரத்துக்கு ஏதோ ஒரு ரீல் இருக்கும். அவர் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுமா, அவர் வந்து ஒரு 5 இடத்துல காலேஜுக்கிறாப்புல, மாசத்துக்கு தான் ஒரு இடத்துல மட்டும் வச்சுக்குவோம், ஜாலியாக வந்துடும். அது ஒரு சீக்வன்ஸ். நான் இப்போ ஒரு ரீல் போடுறேன், அடுத்த ஒரு பாட்காஸ்ட் வரும், அடுத்து யூடியூப் வீடியோ வரும் அப்படின்னு அழகாக நான் எல்லா இடத்துலையும் கால் வச்சுக்கன்றதுனால அழகாக டைம் லைன் இருக்கும். தேங்காய் சட்னி லிட்டரலி அப்படி ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால சூர்யாவுக்கு அக்கௌண்டபிலிட்டியே வேணும். நீங்கள் சொல்லுங்கள், சூர்யா அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும்னா
வெரி சென்சிபிள் டாபிக் இது. Yeah. எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டாபிக் பற்றி யோசிக்கும் போது ஒரு மாதிரி கில்ட் ட்ரிப்பில் போயிடுவோமோ, இல்லைனா வந்து நெகட்டிவாக அப்ரோச் வந்துருமோ இந்த விஷயத்துக்கு அப்படின்னு நினச்சேன். நிறைய இருந்துச்சு, நிறையா இது கேன் பி பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அந்த அளவுக்குலாம் போகிற அளவுக்குலாம் நிறைய கண்டென்ட் இருக்குது. பட் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் கம்மிங் டு திஸ் டாப்பிக்கே வந்து ஜஸ்ட் டு இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எனக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே நிறைய விஷயம் ரியலைஸ் ஆச்சு. வெரி நாஸ்டால்ஜியா, இல்லை நிறைய விஷயம் ரியலைஸ் ஆச்சு. ஓகே, வாட் ஆல் பண்ணிருந்தோம், ஏன் இப்போ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மேபி அந்த மாதிரி தைரியமாக பேசும்போது இவனுக்கு நிறைய விஷயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பீரோல்லாம் வந்து ஒரு மாதிரி சேம் வித் சூர்யா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் மேபி இஃப் யூ ஆர் லிஸ்னிங் அப்படின்ற பட்சத்தில் நீ ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம், கேட்டுனே இருக்கும் இந்த கதையெல்லாம் கேட்டே இருக்கும். பேஷனை ப்ரொஃபஷன் ஆக்குறது இஸ் எ வெரி கிரே ஏரியா. அதுக்கு எப்போவுமே ஃபைண்டிங் த ரைட் வேனே கிடையாது. doing it, making it fun is it's never finding a right way through it. அவ்வளவுதான், how you are carrying yourself through it அப்படிங்கிறது மட்டும் தான் மேட்டர்ஸ். there is no right or wrong அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த விஷயத்துலாம் இப்போ ரீசெண்டாக ஜோசப் ராதி வீடியோஸ் பார்க்கும்போது அதான் சொல்றாரு, I am doing there is no என்ன சொல்றது, there is no time limit to anything. Last video he said I am 43 and just starting to make videos. And a creator like or a professional like him doesn't have to make videos. அதனால அவருக்கு லிவிங் இருக்க போறதுங்கிறது கிடையாது. ஜாலியா அவர் பாட்டுக்கு வெட்டிங் ஷூட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் சொல்லல, at that point he reinventing his life to do this all that. So very big inspiration on the விஷயம். That side of Instagram is where I want to be all that. இப்போ கூட எனக்கு ஜோசப் ராதிகோட வெட்டிங் பிக்சர்ஸ்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதோட his own personal content like carry himself அதெல்லாம் how he dresses எனக்கு அதுல இருந்து அந்த wearing a shawl for a kurta இப்போ வரைக்கும் ஏதா அந்த மாதிரி கரெக்ட்டா ஒரு ஈவென்ட் கிடைச்சனா அதுக்கு நான் அட்டாச் பண்ணிட்டு போவேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி விஷயத்துலலாம் நிறைய இன்ஸ்பயர் ஆகும். It is 2 AM னு ஒரு வீடியோ ஆரம்ப போறீங்க. 2 AM அதான் 2 AM க்கு நம்மளே வீடியோ பண்ண மாட்டோம். You being the founder of a company, you being 43 years old now, நீ பண்ணனே சொல்லி யாருமே கேட்க போறது இல்ல. 2 AM க்கு நாங்களும் தான் அந்த டைம்க்கு எந்திரிக்கிறோம், நாங்களும் தான் அந்த டைம்க்கு தூங்க போறோம் during the event date. நான் தோணாது எங்களுக்குலாம் போய் கேமரா எடுத்து பேசணும். It was not even a low effort kind of thing. கேமரா எடுத்து ப்ராப்பரா உட்கார்ந்து vlog பேசுறாரு. அந்த அளவுக்கு ஒருத்தர் பண்ற அந்த அளவுக்கு பண்றது இருக்குன்ற போது ஆனா it cannot be forced. You cannot force your way to it. And one new petition, காலையில நான் ஷூட் பண்ணுவேன், தூக்கம் வருது, காலையில ஷூட் பண்ணா நைட்டு வரணும் தூக்கம் வருது, நைட்டு போனாலும் தூக்கம் வருது. ஏன் காலையில ஜாலியா இருக்கா? இல்ல காலையில இனிமேல் ஜிம் போகாம நல்ல அந்த ஃபுல் மீலா சாப்பிடணும். ஜிம் போயிட்டு வந்தாதானே ஃப்ரெஷ். இல்ல அவனுக்கு நான் நல்லா தீனி போட்டேன். ஆக்சுவலி நேத்து தான் நாங்க இது பண்ணோம். இப்போ MacBook Airோட பேஸ் ரேட் 150 ஆகுது. நீங்க வாங்கி இருக்கிறது நீங்க வந்து எவ்வளவு வாங்குனீங்க? 94. இப்போ நீங்க 120 க்கு வித்தா கூட உங்களுக்கு லாபம் 30,000 லாபம். நானே வாங்கிடுவேன் சூர்யா. ஆமா பாருங்க, சரி ஆப்பிள் நமக்கு ஒரு வழி. இப்போ நான் வந்து இது 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன், ஏன் ஸ்பெக் வந்தா இப்போ 210 ஆகுது, டபுள் மடங்கு. இப்போ அவ்வளோலாம் வேணாம், எல்லாருக்குமே சிம்பிளான ஒரு அழகான பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறேன். ஸ்டார்ட் a religion. இல்லை அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தேவை. அதை எடுத்துக்கோங்க, போயிட்டு எல்லாம் இருடா ஒரு குரோமாவோ ஏதோ போங்க, அமேசான் போங்க, அழகாக ஒரு 10 ஹார்ட் டிரைவ் வாங்குங்க, வச்சுக்கோங்க. செம்மையாக அடுத்த வருஷம் பாருங்க அப்படியே டபுள் த ப்ரைஸ் ஆக போகுது. என்ன அது என்னது என்ன ஸ்டாக்ஸ் என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அப்படி காசு பார்க்கலாம். கோல்டு வாட்டரா கோல்டு கோல்டு தல்றா வாட்டரா கோல்டு லெக்ஸா கோல்டு தெரியுமா? சில்வர் வேலை கோல்டு வேலை இருக்கு, செமையா ஏறிட்டு இருக்கு லெக்ஸால. அதனால எல்லாரும் மெமரி கார்ட்ஸ் ஹார்ட் டிரைவ்ஸ் வாங்கி போடுங்க, சூப்பரா காசு பார்க்கலாம். என்ன பாக்ஸ் எங்க நாங்க பத்திரமா பாத்துறோம். பத்திரமா பாக்ஸ் மின் கண்டிஷனர் பாக்ஸ் பண்ணுவோம், அதெல்லாம் வரைச்சிட்டு இருக்கோம்ல. எல்லாம் இந்த மாசம் வாங்குனது மட்டும் இதெல்லாம் எல்லாம் பல்க் அப் பண்ண ஆரம்பிச்சோம். எங்க போகுதுன்னா எங்க அங்கதான் போகுது, எல்லாம் அப்படிதான் போயிட்டு. ஓகே கைஸ், அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரொம்ப சந்தோஷம். இது அப்புறமா இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா ரைட். ஓகே நண்பர்களே, சந்திக்கும் வரை விடைபெறுவது மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.